என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, வணக்கம். குங்குமம் வார இதழில் நான் தொடர்கதையாக எழுதிய ஒரே ரத்தம் உங்கள் விழிகளுக்கும் செவிகளுக்கும் விருந்தாக மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் மண்டி கிடக்கும் மூட நம்பிக்கை நோய் தீர்க்கும் மருந்தாகவும் படைக்கப்படுகிறது. பகிர்வு வாசகர் வட்டம் நடத்தக்கூடிய வாராந்திர புத்தக விமர்சன கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் மனநிறைவு கொள்கிறது பகிர்வு வாசகர் வட்டம். இன்றைய தினம் தமிழ்நாட்டின் மேனாள் முதல்வரும் எழுத்தாளருமான முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய ஒரே ரத்தம் பிரதியை குறித்து நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த பிரதியானது கண்டிப்பா விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு பிரதியா நான் கருதுறேன். ஏன்னா இந்த பிரதி முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் மிகவும் முக்கியமான கருத்துக்கள், அதுவும் இன்றைய காலகட்டத்துல பேசப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள். இந்த ஒரே ரத்தம் புதினமானது 1980களில் எழுதப்பட்டிருக்குது. அப்பத்திலிருந்து இந்த புத்தகம் வாசகர் மத்தியில மிக தீவிரமாக வாசிக்கப்பட்டு விவாதம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் நிறைய நன்மைகள் உருவாயிருக்கு. எந்த அளவுக்குன்னா, இந்த புதினத்தை அடிப்படையாக வைத்து ஒரே ரத்தம் என்று ஒரு திரைப்படமும் எடுக்கப்பட்டிருக்கு. அதுல அந்த திரைப்படத்துல இன்றைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் நந்தகுமார் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறார். ஒரு புதினம் திரைப்படமாக்கப்படணும் அப்படின்னா அதனுடைய தாக்கம் பெருசா இருக்கணும், அப்பதான் திரைப்படமாக்குவாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த ஒரே ரத்தம் பிரதியானது சமூகத்துல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த சாதியம், வைதிகம், இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு எதிரான ஒரு போர்க்கொடியை தூக்கக்கூடிய ஒரு புதினமா அமைந்திருக்குது. அதாவது இந்த சாதியத்தை குறித்தும் வைதிகத்தை குறித்தும் எளிய மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அதனுடைய அந்த தீவிரத்தை எளிய உதாரணங்களின் மூலமாக இந்த பிரதியானது விளக்கு. சாதியத்தினுடைய கொடுமையையும் வைதிகத்தினுடைய ஆதிக்கத்தையும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அதுல இருந்து தன்னை விடுபடுத்திக்கணும், மற்றவர்களையும் விடுபட செய்யணும் அப்படின்னா அவர்களுக்கு தாராளமா இந்த பிரதியை நம்ம பரிந்துரை செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரதியாக இது இருக்குது. இந்த பிரதியை குறித்து நம்மளுடைய பகிர்வு வாசகர் வட்ட தோழர்கள் இன்றைய தினம் தங்களுடைய கருத்துரையை வழங்க இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில முதல் பேச்சாளராக செலின் மேரி மேடம் அவர்களை தங்களுடைய கருத்துரையை வழங்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். வாங்க மேடம். வணக்கம். பகிர்வு தோழமை நடத்தக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைச்சதே இப்போதைக்கு பெரிய விஷயமா தான் தோணுது. ஸோ வாரம் ஒரு புத்தகத்தை பகிர்ந்து தொடர்ந்து படிக்க வைக்கக்கூடிய வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த இந்த புத்தகம் கேக்குதா? கேட்கலையா? கேக்குது மேடம். யாரோ சைடுல பேசிட்டாங்க, நீங்க பேசுறது கேக்குது, பேசுங்க. ஓகே, பெர்ஃபெக்ட். நல்ல தலைப்பு, ஒரே ரத்தம். ரொம்ப யோசிக்க வேண்டாம், ஒரு அருமையான கருத்தை சொல்ல வருது அப்படிங்கிறது இந்த தலைப்பை பார்க்கும் பொழுதே புரியும். இன்ஃபேக்ட் கலைஞருடைய ரைட்டிங்ஸ்லாம் நிறைய படித்த மாதிரி நினைவில்லை. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி புத்தகமா புதினமா இதான் நிறைய படிக்கிறேன். நல்லா இருக்கு. இந்த புத்தகத்தை படிக்கும்போது சிறு வயதுல எனக்கு பள்ளியில சொல்லி தந்த பாடல் நினைவு வந்துச்சு. கொஞ்சம் லைட்டா பாடுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மேஜாதிக்காரருக்கு நீல ரத்தமா, கீழ் ஜாதிக்காரருக்கு கருப்பு ரத்தமா, மேஜாதிக்காரருக்கு நீல ரத்தமா, கீழ் ஜாதிக்காரருக்கு கருப்பு ரத்தமா, எல்லோரும் குடிப்பது ஒரே தண்ணீரா, எல்லோரும் சுவாசிப்பது ஒரே காத்துதான், ஜாதி ஜாதி முறை அறிவுக்கு முரணானது, நீதி தேவன் மக்களுக்கு எதிரானது, ஜாதி வேறி பாவம் அடி பாப்பா, அது நீதி வேறி அல்ல அன்பு பாப்பா அப்படின்னு சின்ன வயசுல ஒரு பாடல் எங்க ஆசிரியர் சொல்லி தந்தாங்க. நல்லா இருந்து. இந்த புத்தகத்தை பத்தி பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை தொட்டு காமிச்சிருந்தாங்க. அந்த ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமா அவர் நிறைய அடிபட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். குழந்தை பிறந்ததுல இருந்து அது சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் எந்தெந்த வகையில எப்படி ஒடுக்கப்பட்டோர் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா பேசியிருந்துச்சு. இந்த எப்படி சொல்றதா, ஒரு பக்தி அப்படி ரொம்ப ஆச்சாரியமா அனுஷ்டானங்களை அப்படி பின்பற்றக்கூடிய
குளத்துல ஒரு வித்தியாசமான ஹீரோ உருவாக்கியிருந்தார். அது அப்பாவுக்கு பையனுக்கும் அப்படியே ஆப்போசிட்டா. அதில் எனக்கு என்ன சொல்றது எப்படி பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப லயிச்சு படிக்க முடிஞ்சது. எடுத்த உடனே இது படிக்காம வைக்கக்கூடாது, வேற எதையும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரோட நடை நல்லா இருந்தது. கதை எடுத்துட்டு போன விதமும் நல்லா இருந்தது. ஒவ்வொரு விதத்திலையும் வந்து ஹீரோவா இருக்கக்கூடிய மகேஷ் சொல்லக்கூடிய கருத்துக்கள் காலகாலத்துக்கும் பொருந்துற மாதிரி அப்படியே நெத்தியில் அடிச்சாப்புல அப்படி சொல்லியிருப்பாரு ஒவ்வொரு இடத்துலையுமே சரி. அதனால முக்கியமான புரட்சிகரமான நிறைய கருத்துக்களை இந்த புத்தகம் பேசியிருக்கு. இதுல காதல் அது மாதிரி விஷயங்களுக்கும் அவருக்கு எந்த குறையும் வைக்கல. எல்லா விஷயமுமே அதாவது சுவை குறையாத அளவுக்கு ரொம்ப அருமையா ஒவ்வொரு இடத்தையும் சொல்லியிருப்பாரு. அது சில இடங்கள்லாம் சுட்டி காமிச்சா நேரம் எடுத்துட வேண்டாம். ஸோ நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கும். ஒவ்வொரு அந்த கடைசியில் அந்த ஒரு ஒரு பெண், அது அந்த தாழ்ந்த ஜாதி பெண் வந்து காதல் வயப்படும் பொழுது, அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் பொழுது, அது அவங்க வீட்டையே கொடுத்துற அளவுக்கு ஒரு எப்படி சொல்றதுனே தெரியல. அந்த விஷயத்தெல்லாம் கடனே வர முடியல. ரொம்ப அருமையா சிந்திச்சு எழுதியிருந்தாரு. கடைசியில அவரு திருமணத்துக்கு எல்லாத்தையும் சம்மதம் வாங்குறதுக்கு அந்த ஹீரோ போட்டுள்ள உத்தி வேற லெவல்ல இருந்துச்சு, நல்லா இருந்தது. முதல்ல ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி காமிக்கும் பொழுது அது உண்மையாவே அந்த வீட்டு குழந்தையா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மனசு சொல்லுது. அடுத்து அந்த குழந்தையோட சில நகைகள் அதெல்லாம் வந்து பொண்ணன் கையில கிடைக்கும் போது உண்மையாவே இந்த குழந்தைங்க அப்பா இவராக தான் இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வச்சுது ஆரம்பத்திலேயே. அதுவும் அந்த தங்கச்சி கிட்ட விஷயத்தை வாங்குறதுக்காக வேற ஒரு ஃப்ரெண்டை வர வச்சு, அதெல்லாம் வேற லெவல் தாட். அண்ணன் தங்கச்சி கூட ரொம்ப அழகா தெரியுது. அதை போய் கேட்டு அசிங்கப்படுத்தவும் முடியாது, மற்ற இடத்துல போய் சொல்லி தங்கைய ஒரு அவமானப்படுத்தவும் முடியாது. ஸோ அதுதான் ஒரு வித்தியாசமான உத்தியை பயன்படுத்தியிருப்பார். அவரோட ஃப்ரெண்டு வந்து அந்த தங்கச்சியோட பழகி அதை சொல்ற இடமும் நல்லா இருக்கும். ஒரு என்ன சொல்றது, வரதட்சணையை ஒரு கண்டென்ட் ஆக்கி பையனா இருந்தா எப்படி, பிள்ளையா இருந்தா எப்படி, எவ்வளவு வசதியானவங்களாவே இருந்தாலும் அந்த வீட்டு பெண்கள் இந்த வரதட்சணைன்ற பேர்ல அந்த வயதுக்கே உரிய சொல்ல முடியல அனுபவிக்க முடியாம எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு எந்த மாதிரியான தீர்வுகள் எல்லாம் தேடிக்கிறாங்கன்ற மாதிரி வித்தியாசமான சிந்தனைகள் எல்லாம் சொல்லியிருந்தாரு. கலைஞருடைய எழுத்துக்கள் உண்மையாவே காலத்துக்கு நிலைச்சிருக்க வேண்டியது. ஆரம்பத்துல பேச சொல்லிட்டீங்களா, அர்த்தத்து வருமானு தெரியல. சரி, சிறப்பு, நல்ல கருத்து. நல்ல ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்குமே அந்த கதை விறுவிறுப்பா போய்கிட்டு இருந்தது. நிறைய படங்கள் பார்த்துருப்போம், நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். என்னவோ எல்லாத்த விட ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு எழுத்த படிச்ச ஒரு நிறைவு ஏற்பட்டது. அடுத்து இன்னும் நிறைய புத்தகங்கள் பகிரப்படும் நம்புறேன். இதுக்கு மேல இன்னொரு நாள் பேசுறேன். வாய்ப்புக்கு நன்றி. நிறைய புத்தகங்களை நிறைய படிச்சு தொடர்ந்து விவாதிப்போம். தேங்க்யூ. மிக்க நன்றிங்க மேடம். உங்களுடைய கருத்துரை எங்களுக்கு ரொம்பவும் பயனுடையதாக, வாசகர்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும்னு நம்புகிறோம். மிக முக்கியமான சில விடயங்களை வந்து செலின் மேரி மேடம் சுட்டி காட்டினாங்க. என்னன்னா, கலைஞருடைய அந்த நடை என்பதே வந்து வாசகர்களை மிகவும் ஈர்க்கக்கூடியது. அதை அவங்க தனித்துவமாக அவங்களுடைய உரையில சொன்னாங்க. எப்படிப்பட்ட மக்களையும் தன் எழுத்தை வாசிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையில தான் கலைஞர் வந்து எழுத்தை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. அந்த ஒரே ரத்தம் புதினத்துல வந்து அவங்க செலின் மேடம் சொன்னபடி அந்த குழந்தையை பற்றி ஒரு செய்தி சொன்னாங்க. அது ரொம்ப எளிமையா என்ன நிகழ்வு நமக்கு புரிய வைக்குது அப்படின்னா வந்து, ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் புழங்கக்கூடிய நிலப்பகுதியிலிருந்து ஒரு குழந்தைய கண்டெடுக்கிறாங்க. அந்த குழந்தைய வந்து இந்த பண்ணையார் எடுத்து வளர்க்கணும்னு ஒரு சூழல் உருவாகும் போது அதை தன்னுடைய வீட்டுக்குள்ள அவரால் எளிமையா கொண்டு போக முடியல. அது தெய்வ குழந்தை அப்படின்ற மாதிரி கதையில வந்து சித்தரிக்கப்படும். இதை அடுத்தடுத்து பேச்சாளர்கள் தங்களுடைய உரையில சொல்லுவாங்க. அப்படி தெய்வ குழந்தைன்ற நிலையை அந்த குழந்தை பெறுது. தன்னோட ஒரு தெய்வ குழந்தையை தான் வீட்டில் எடுத்து போய் வளர்க்க போறோம்ன்ற ஒரு சூழல் உருவாகுது. அப்படி இருந்த போதும் பண்ணையார் பரமேஸ்வர ஐயரால் வந்து அந்த குழந்தையை தான் வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போக முடியல. ஏன்னா அந்த அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல இருந்து அந்த குழந்தைய எடுத்ததுனால அதுக்கு தீட்டு கழிக்கணும், அப்பதான் வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியும்னு ஒரு நிலைக்கு அவர் போகிறார். இது மூலியமா என்ன சொல்ல வர்றாரு கலைஞர் அப்படின்னா, தெய்வ குழந்தையாக இருந்தாலும் சரி, தெய்வமே இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாலோ, அவங்களால தொடப்பட்டாலோ நம்ம வீட்டுக்குள்ள மேல் சாதி ஆளுங்க வீட்டுக்குள்ள நேரடியாக உள்ள நுழைய முடியாது அப்படின்றது தான் அந்த கதை போற போக்குல நமக்கு சொல்லுது. இப்போ அடுத்து வந்து
ஒரே ரத்தம் பிரதியை குறித்து தன்னுடைய கருத்துரையை வழங்குவதற்கு பழனிக்குமார் சார் அவர்களை வரவேற்கிறோம். வாங்க சார். பகிர்வு குழுவில் நடைபெறுகின்ற இந்த புத்தக மதிப்பீட்டு நிகழ்வை நெறிப்படுத்தி வழங்கி கொண்டிருக்கின்ற சரவணன் சார் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த புதினத்துக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். அதுதான் அம்மா சொன்னது மாதிரி, இந்த செலின் மேடம் சொன்னது மாதிரி கொஞ்சம் கூட விறுவிறுப்புக்கு குறைவே இல்லை. சில கதைகள் படிக்க தொடங்கும் போது ஒரு 10 நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கும். அப்புறம் இடையில கொஞ்சம் கொஞ்சம் மாறி ஏதோ ஒரு சிக்கலை உண்டாக்குறது மாதிரியே இருக்கும். அப்புறம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். ஆனா இந்த கதை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்குமே சிறப்பா இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் அடிப்படையில இந்த கதையை கொண்டு போயிருக்கிறாரு. அந்த காலத்துல 80களில் எழுதியிருக்கிறாருன்னா அப்போ அந்த நிலையிலலாம் இந்த தமிழ்நாட்டுல இந்த ஜாதி வேறுபாடுகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கவே முடியாது. ஏன்னா இப்பவே சில இடங்கள்லாம் இன்னமும் அந்த நிகழ்வுகள் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு, ஆணவ படுகொலைகள் உட்பட. ஆனா அந்த நிலையில இந்த சமூகத்துக்கு இந்த கதை மூலமா எதையாவது ஒன்றை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சு இந்த ஜாதியத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு புதினம், அருமையான புதினம். ஒரு பண்ணையார் வீட்டில் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் அந்த விவசாய வேலையை செய்கிறாரு. ஒரு விவசாய வேலை செய்கிறவரை தாழ்த்தப்பட்டவர்னு சித்தரிக்கிறது இந்த சமூகம் எப்படி ஏற்றுக்கொள்கிறதோ என்பதை தெரியவில்லை. இருந்தாலும் கூட அந்த பண்ணை வீட்டில் வேலை பார்க்குறாங்க. நந்தகுமார் படிச்சுட்டு வர்றான். ரயில் நிலையத்தை விட்டு வெளியே போகும்போது அந்த கட்ட வண்டியில, மாட்டு வண்டியில ஏறி போறான். போய்கிட்டே இருக்கும்போது நல்லா படிச்ச பையன் அந்த ஆள் நல்லா பேசிக்கிட்டே வர்றாரு. ஒரு கொஞ்ச தூரம் போனோடனே யார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது அப்பா பேர் மாறி அப்படிங்கிறத சொல்லி, எந்த மாறின்னு கேட்கும்போது பண்ணையார் வீட்டுல வேலை பார்க்குற மாறி அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு பயங்கர கோபம் வருது பாருங்க. மாட்டை அவுத்துட்டு கீழே தள்ளி விடுறாரு அப்படியும். ஆனா இந்த இடத்துல ஒரு ஆண் மகனை ஒரு துணிச்சல் மிக்கவனாக, நல்ல அறிவு மிக்கவனாக, விழிப்புணர்வு மிக்கவனாக அந்த கதாபாத்திரம் காட்டப்பட்டிருக்கிறது அந்த நந்தகுமாரை. அப்புறம் தள்ளி விட்டதோட மட்டும் இல்லாம அவர் போய் என் பக்கத்துல உட்காந்துட்டியாடான்னு சொல்லிட்டு குளிக்க போறாரு. அப்ப எவ்வளவு தீண்டாமை கொடுமை அந்த காலத்துல இருந்திருக்கும், அதை இந்த கதையில கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது. அது மாதிரி மாறி, அஞ்சலை, அவங்க பொண்ணு செங்கமலம், அவர் கூட பிறந்த 2 அண்ணன் பொன்னன், அப்புறம் நம்ம நந்தகுமார், இவங்க ஒரு குடும்பமா இருக்கிறாங்க. இவங்க தான் அந்த குடும்பம். இது இந்த ஒரே சமூகத்துல கூட பக்கத்துல இருக்கிறவங்க 1 2ஆக்கி 2 3ஆக்கி அந்த ஊதி பெரிதாக்குற வேலைகள் இன்னைக்கும் இந்த சமூகத்துல இருக்குது. அதையும் இந்த கதையில கொண்டு வந்திருக்கிறாரு. பக்கத்துல இருக்கிற ஒரு குடும்பம், அந்த முனியாண்டி குடும்பம் சேர்ந்தவங்க பார்க்கறத எல்லாருக்கிட்டையும் பரப்பி பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குறதுல முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க. இதுவும் சமூகத்துல நிகழ்றதுதான், அதுவும் இந்த கதைக்குள்ள. சார் நீங்க பேசுறது கேட்கலைங்க சார். சார் கேக்குதுங்களா? இது வரைக்கும் எதுவுமே கேட்கலைங்களா? ஹலோ சார் இப்ப கேக்குதுங்க சார். இது வரைக்குமே சுத்தமாவே கேட்கலைங்களா? இல்ல கேட்டிருந்தது சார், கேட்டுதான் இருந்தது. இப்ப நடுவுல சும்மா ஒரு 5 வினாடிக்கு முன்னாடி தான். 10 செகண்ட் இருக்குங்க, கேட்கலாம். சரி. அந்த குடும்பம், அந்த மாறி குடும்பத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். வண்டியில தள்ளி விட்டுருவான்ல, அது சொல்லுங்க. வண்டியில தள்ளி விட்டுறாரு. அத்தோட மட்டும் இல்லாம அந்த தீட்டு பற்றுச்சுன்னு சொல்லிட்டு குடிக்கிறாரு பாருங்க. அதெல்லாம் ரொம்ப சமூகத்துல நடந்ததை தான் அவர் கொண்டு கதையில வச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜாதிய குடிமைகள் இன்னைக்கே இந்த நிலையில இருக்கும்போது அன்றைய காலகட்டத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது அனுபவபூர்வம் அது வெளிப்பட்டு இருக்கிறது. மாறி, அஞ்சலை, அவருடைய பொண்ணு செங்கமலம், மகன் 2 மகன்கள், அதாவது பொன்னன், நந்தகுமார், இவங்க ஒரு குடும்பமா இருக்கிறாங்க. அதே மாதிரி பரமேஸ்வரன், அவருடைய மகன் மகேஸ்வரன், காமாட்சி, இப்படின்னு சொல்லி ஒரு நல்ல குடும்பம், 2 குடும்பங்களை வச்சு இந்த கதையை கொண்டு போயிருக்கிறாங்க. என்னதான் தான் வீட்டுல உழைக்கிறவங்களா இருந்தாலும் இந்த நந்தகுமார் நல்ல விழிப்புணர்வு மிக்கவனா இருக்கிறதுனால இந்த ஜாதிய கொடுமைகளை எதிர்த்து ஒரு கூட்டம் போடுறான். இந்த கூட்டம் போட்ட ஒண்ணுக்காகவே வேலையை விட்டு இனிமே நீங்க வேலைக்கு வர வேணாம்னு சொல்லி நிறுத்தி விடுறாங்க. அந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடக்குது. அதே மாதிரி இந்த கதையில 2 அந்த காலத்துல நடந்த அந்த கலப்பு திருமணம், கலைஞர்
கதைகள்ல சொல்லப்பட்டிருக்குது, மேடையில பேசி இருக்கிறாங்க. அதாவது அந்த திராவிட இயக்க சிந்தனைகளை வந்து ஆட்சி நடக்கும்போதும் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் சட்டத்துல இருக்கிறது, கலப்பு திருமணம் பண்றவங்களுக்கு இடஒதுக்கீடெல்லாம் இருக்கு வேலை வாய்ப்புகள்ல அப்படின்னும் போது, இந்த கலப்பு திருமணத்தை 80களிலேயே எழுதப்பட்ட இந்த கதையில கொண்டு வந்திருக்கிறார். அதாவது அந்த பொன்னன் வந்து மீனாட்சியை திருமணம் செய்யறதாகவும், அந்த செங்கம்பலத்தை வந்து மகேஸ்வரன் திருமணம் செய்யறதாகவும் இந்த கதையில காட்டப்படுது. அப்போ கலப்பு திருமணம் ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமூகத்திற்கு தன்னுடைய புதினத்தின் மூலமாக கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இது ஒரு சிறப்பான செய்தி. ரெண்டாவது வந்து கடைசியில பாருங்க, அந்த கதை முடியும் பொழுது பரமேஸ்வரன் இறந்து போறது மாதிரி காட்டுறாங்க. கட்டாயப்படுத்தி எப்படியோ அந்த திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க. சம்மதிக்க வச்சும் கூட திருமணமெல்லாம் நடந்து அவங்க சென்னைக்கு புறப்படுகிற பொழுது அந்த கதை படி அவருடைய மனைவி வந்து பூ போட்டு இழந்தது மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அப்போவும் அவர் மனம் தாங்காமல் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத மறைமுகமா அந்த கதை மூலமாக வெளிப்படுகிறது. மொத்தத்துல இதை கதையை சுருக்கமா சொல்லியிருக்கேன். நிறைய பேசுறவங்க நிறைய இருக்கிறதுனால, அதாவது காலத்திற்கு ஏற்ற ஒரு கதை கலப்பு திருமணத்தை ஊக்குவித்திருக்கிறார். அதே மாதிரி நல்ல மனிதர்களும் இந்த சமூகத்திலே இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்தி இருக்கிறார். கதை தொடக்கம் முதல் முடிவு வரை மிகச்சிறப்பாகவே இருந்தது. நல்ல விறுவிறுப்பு. கலைஞர் எழுத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரே ரத்தம் அப்படிங்கிற புதினமும் ஒரு சான்று என்பதை சொல்லி, மற்ற கருத்துக்களை பின்னர் வருபவர்கள் தெரிவிப்பார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பழனிக்குமார் சாருடைய மதிப்பு மிக்க கருத்துரைக்கு மிக்க நன்றி. சாருடைய கருத்துரையில நிறைய விடயங்களை அவர் வந்து தொட்டு காட்டினார். எல்லாமே வந்து புதினத்துல மிக விரிவாக பேசப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான ஒரு இடம், அவர் தொடக்கத்தில் அவருடைய கருத்துரையினர் முதல் கருத்தாக சொன்னதே என்னன்னா, இந்த வண்டி பயணம் தான். இந்த வண்டி பயணத்தை புதினத்தை படித்தவர்களுக்கும் இனிமேல் படிக்க போறவர்களுக்கும் அது இன்னும் துல்லியமா புரியும். என்னன்னா, ஒரே ஒரு கேள்விதான் அந்த நிகழ்வு நமக்குள்ள உருவாக்குது. என்னன்னா, அதாவது வண்டிக்காரர் வந்து மேல் சாதி, வண்டியில் பயணம் செய்யக்கூடிய கதாநாயகன் நந்தகுமார் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். இவங்க 2 பேரும் வந்து பயணம் பண்றாங்க. 2 பேருக்குமே அறிமுகம் இல்லை, முன்னாடி எவ்விதத்திலையும் தொடர்பு இல்லை, ஒருவர் அறிந்தது கிடையாது. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்களுடைய பயணத்துல இவங்க உரையாடுறாங்க. அந்த உரையாடல் வழியா இவருடைய நந்தகுமாரோடைய சமூக பிரிவை, அதாவது சாதியை வந்து மறைமுகமா பல கேள்விகள் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அது வந்து அடிதடியில போய் முடியுது. வண்டியை விட்டு கீழே இறங்கு, என் வண்டியில் நீ ஏறுனதால என் வண்டி தீட்டாயிடுச்சு, என் பக்கத்துல உட்காந்ததால நானும் தீட்டாயிட்டேன், நீ இறங்குறியா இல்லையான்னு சொல்லும் போது அவர் மறுக்கிறார். நான் பணம் கொடுத்து வரேன், என்ன ஏன் நீ கீழே இறக்குறேன்னு. முடியாதுன்னு மறுத்து பேசின உடனே அவர் கீழே இறங்கி அந்த மாட்டு வண்டி இருந்து மாட்டு அழுத்துட்டு வண்டியை தலைகீழ குப்பரை தள்ளி விடுறாரு. வண்டியில இருந்து கீழே உருண்டு விழுறாரு நந்தகுமார். இப்ப இந்த நிகழ்வு வந்து எந்த அளவுல தாக்கம் பெறுது அப்படின்னா, முன்பின் அறிமுகம் இல்லாத இருவருக்கிடையே சண்டை உருவாகிற சண்டை அடிதடியில போய் முடியுமான்ற ஒரு கேள்விதான். யாரும் அப்படி நம்ம நடந்துக்க மாட்டோம். அப்படி நடந்துக்கிட்டா நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு அர்த்தம். ஆனா இங்க நந்தகுமாருக்கும் அந்த வண்டிக்காரருக்கும் எந்த தொடர்பும் இல்லாத போது அவர்கள் அந்த அளவுக்கு முட்டி கொள்ள வேண்டியது ஏன் அப்படின்றதான் கேள்வி. ஏன் அவங்களுக்குள்ள இவ்வளவு பகைமை உருவாயிருக்கு? அறிமுகம் இல்லாம இருக்கிற 2 பேருக்கு மத்தியில எப்படி இவ்வளவு பெரிய பகைமை இருக்க வாய்ப்பு இருக்கு? பகைமே இருக்காது இல்லையா? அப்படி இருந்தும் பகைமை உருவாயிருக்குன்னா, அப்ப இந்த இடத்துல அந்த வேலையை செஞ்சது யாருன்னா சாதின்ற ஒரு அமைப்பு தான். அப்ப நம்ம வந்து இன்னொரு மனிதன் மீது வெறுப்பை உமிழ்வதற்கு சாதின்ற ஒரு அமைப்பு இங்க காரணமா இருக்கு. அந்த மனிதனுக்கும் நமக்கு தொடர்பு இல்லை, இருந்தாலும் நான் அவனை வெறுக்கிறேன், அவன் எனக்கு கீழானவன் அப்படின்னு நான் கருதுறேன். இதெல்லாம் எனக்கு யார் கத்துக் கொடுத்தது? சாதின்ற அமைப்பு. அப்ப அதை ஒழிக்கணும் அப்படின்னு இந்த கதையில அடுத்தடுத்து பேசுவாங்க. அப்ப இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து தன்னுடைய கருத்துரையை இந்த ஒரே ரத்தம் பிரதியை குறித்து தனது ஆழமான கருத்தை முன்வைக்க மகேந்திரன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பகிர்வு வாசகர் வட்ட தோழர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய நிகழ்வை தொகுத்து கொண்டிருக்கிற தம்பி சரவணன் அவருக்கும் முன்பு பேசிய இனி பேசவிருக்கிற அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஒரே ரத்தம் அப்படிங்கிற அந்த புதினம், அந்த கதைக்குள்ள நான் கண்டிப்பா போக மாட்டேன். இதன் வழியே எத்தனை ஒரு சிம்பல் பேசப்பட்டிருக்கு, எத்தனை குறியீடுகள் இங்க வந்து கலைஞரால கையாளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தீவிரமா ரொம்ப உன்னிப்பா பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. எத்தனை குறியீடுகள். அதாவது ஃபர்ஸ்ட் பாருங்க, சென்னையில இருந்து
அவன் படிச்சுட்டு கிராமத்தை நோக்கி வரான் அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் டீப்பா அதை பாருங்க. அப்போ ஏன் கிராமத்தை நோக்கி வரான் அப்படின்னா, கிராமத்துல தான் இன்னும் ஜாதிகள் உயிரோட இருக்கு. கிராமத்துல இருந்து அவன் சென்னைக்கு போறதா மாதிரி காமிக்கல. அப்படின்னா அவர் சென்னையை வந்து ரொம்ப பெருசாகவும் சொல்லலை. அது வேற இடத்துல அதுக்கான ஒரு அடிக்க தான் செய்யறாரு. அவன் படிச்சுட்டு பட்டம் பெற்று அறிவோட தன்னை மேம்படுத்தி வந்து இறங்கினாலும் இந்த கிராமங்கள் ஜாதியோட தான் அவனை வரவேற்க போகுது. ஜாதியம் தான் அவனை வந்து அந்த படிப்பெல்லாம் என்னடா பெருசு அப்படின்னு சொல்லி அவனை ஒண்ணுமில்லமாக்க போகுது, நிர்மூலமாக்க போகுது. அந்த படிப்பெல்லாம் நிலவுலையே செய்ய போகுது. அவனுக்குள்ள ஏற்பட்ட படிப்பு சார்ந்த பெருமிதம் எல்லாத்தையும் சுக்குநூறா உடைக்க போகுது அப்படிங்கிறத அதை வந்து ஒரு படம் பிடிச்சு காமிச்சிடுறாரு. அது வந்து அப்புறம் வந்து அந்த அது இறங்குற ஸ்டேஷன் பேர் பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம். அது எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்க, எவ்வளோ சிம்பாலிக்கா. பூந்தோட்டம்னு வச்சிருப்பீங்க, சோலைன்னு வச்சிருப்பீங்க, நந்தவனம்னு இருக்கும், நந்தன் இருப்பான், எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அக்கிரமம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வக்கரம் இருக்குல்ல. ஏன்னா பூந்தோட்டம்னா என்ன? பூந்தோட்டம் யாருமே நிம்மதியா இல்லை, ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், ஒருத்தர் தொடக்கூடாது, தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, நடந்தா தீட்டு, நேர்ல எல்லாத்துக்கும் தீட்டு. அப்புறம் என்ன அது பூந்தோட்டம்? அதுக்கு பேர் என்ன? பூந்தோட்டத்துல எந்த பூ வந்து தன்னை பெருசு நினைச்சுக்குது அப்படிங்கிற சிம்பாலிக்கா அந்த இடத்துல சிம்பாலிக்கா உணர்த்துறது வந்து ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று பயணம் சொல்றாருல, அந்த பயணத்துல இது யாரும் சுட்டி காட்டினாலும் தெரியல, அவன் வடையை ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிடும்போது அந்த பேப்பர்ல வந்து ஜாதினால ஏதோ ஒரு அநீதி நடந்த மாதிரி அந்த பேப்பர்ல. அப்ப எதுலையுமே அதை ஒடுக்க முடியல. அப்ப அதன் மூலமா ஒரு அந்த கதையை சினிமாட்டிக் டெக்னிக்கை வந்து கலைஞர் சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காரு இதுல. அதனாலதான் அது சினிமாவா பரிணமிச்சிருக்கோம். சினிமா, அரசியல், ஜாதியம், ஏற்றத்தாழ்வு, சமத்துவமின்மை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு இடத்துல வச்சு எத்தனை விஷயங்களை அவர் வந்து படம் பிடிச்சு காட்டுறாரு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அழகா பார்க்கலாம். அதாவது இந்த கதாபாத்திரம் நந்தகுமார் பயணிச்சு வரும்போது அதை இன்ட்ரடியூஸ் பண்ற விதம் பாருங்களேன், எவ்வளவு அழகா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. ரொம்ப பெருசாலாம் சொல்லிட மாட்டார். அதாவது நந்தகுமார் இவர் தான், இவங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் அப்படிலாம் சொல்லலை. நந்தகுமாரே யோசிப்பாராம், அப்பா என்ன பண்ணிட்டு யார் வந்து நம்மளை கூப்பிட வருவா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் அறிமுகப்படுத்திடுவார். அது கலைஞருக்கு எப்படி அந்த பாணியெல்லாம் வசப்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது ஒரு கலைஞரை வந்து ஒரு சினிமா எடுக்கிறவரா மட்டும் இல்லாம சமுதாயத்தை புரிஞ்சவரா, சோஷியல் இன்ஜினியரா சமுதாயத்தை ரொம்ப தீவிரமா உள்வாங்கினவங்களால மட்டும்தான் இந்த மாதிரியான கதைகளை வந்து வெளிக்கொணர முடியும். நந்தனுக்கு மட்டும் நெருப்பா, ஏன் நந்தனுக்கு நந்தி வழிவிட்டுறத மட்டும் ஏன் ஒரு பெரிய சாகசமா பேசுறீங்க, ஏன் கடவுள் வெளில வர மாட்டாரா, உள்ள கூப்பிட மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் இந்த கதை நடிகர்கள் எழுப்பப்படுது. ஸோ இது இந்த கதை இந்த புதினத்துக்குள்ள கேரக்டர்ஸ், அவங்க பரமேஸ்வரன் குடும்பமா இருக்கட்டும், இல்லை மாறி அவங்களோட குடும்பமா இருக்கட்டும், அவங்கத்துக்குள்ள நடக்கக்கூடியது, இளைஞர்களை முற்போக்கா காட்டினது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாதியம் அப்படிங்கிறது ஏன் இன்னைக்கு வரைக்கும் மாற்ற முடியாத ஒன்னா நீடிக்குது. அதுக்கு எதெல்லாம் இன்னும் தீனி போட்டுக்கிட்டே இருக்கு, எதெல்லாம் அதை இன்னும் அழிக்காம பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா, மக்கள் மனதுல ஏற்பட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, when your brain is chained, புத்தி வந்து சங்கிலியால பிணைக்கப்பட்டு, ஜாதிய சங்கிலியால புத்தி கட்டப்பட்டிருக்கும் போது நீங்க அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. நிறைய நான் சிம்பிள்ஸை பத்தி சொல்லிட்டு இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சிம்பிளா நான் எதை பாக்குறேன்னா, இவர் வந்து இந்த இந்த வண்டிக்காரரு இந்த வண்டியை கவுத்துருவாரு. அந்த கவுக்கிறதே ஒரு சிம்பிள் தானே. படிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே நீ என்னத்த பெருசா படிச்சுட்ட, மேல ஏறி வந்தாலும் உன் வாழ்க்கை தலைகீழ கவுந்துதான் போயிருக்கு கிராமத்துக்குள்ள வந்தா அப்படிங்கிறத சிம்பாலிக்கா அங்க காமிச்சிடுறாரு கலைஞர். அப்புறம் நீங்க தண்ணிக்குள்ள இறங்கி பியூரிஃபை பண்ணுவான், அவனை தன்னை சுத்தப்படுத்த விட நினைப்பான். எருமை மாடு குளிச்சிட்டு இருக்கோம், ஒரு எருமை கூட குளிக்கிற இடத்துல தன்னுடைய சுத்தம் தீட்டு கழிஞ்சிடுறதா நினைக்கிற ஒரு ஒப்புமை இருக்குல்ல, அதை சொல்றது அது கலைஞரால எவ்வளவு நேர்த்தியா கையாளப்பட்டிருக்கு பாருங்க. அங்க வேற எதுவும் ஒண்ணுமே இல்லை, அவன் தண்ணிக்குள்ள இறங்குறான், குளிக்கிறான், பியூரிஃபை பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அங்க எருவு மாடு ஒன்று குளிச்சிட்டு இருக்கு, இதுவும் ஒரு எருவு மாடு தான், அந்த எருவு மாடே எவ்வளவு பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தானே அங்க சொல்ல வர்றாரு, செய்தி சொல்ல வர்றாரு. மனுஷனா பார்க்காத ஒரு குணம், ஒரு மூர்க்க குணம், ஒரு பிற்போக்குத்தனமான குணம் அப்படிங்கிறது. இன்னொன்று, இந்த சினிமா 1970 இப்ப 2025 என்ன பெருசா மாறி இருக்கு? கலைஞர் இல்லை, ஆனா நந்தகுமார் இருந்துட்டு தானே இருக்கிறாங்க. எத்தனை நந்தகுமார் இன்னைக்கு இருக்கிறாங்க, இன்னும் எத்தனை நந்தகுமார்
வெளியில வராம இருக்கிறாங்க. இந்த கிராமங்கள் எத்தனை நந்தகுமாரன்னு உருவாக்கிட்டே இருக்கு, உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த ரத்தம்ங்கிற ஒரு கான்செப்ட், அந்த கதையில இப்ப டைட்டில் பாருங்களேன், கலைஞருக்கு 2 வார்த்தையில தலைப்பை முடிச்சிட்டாரு, ஒரே ரத்தம். அதை இன்னும் வேற எந்த வார்த்தையும் கொண்டு வரல, ஒரு சின்ன உரிச்சொல்லோ எதுவுமே இல்லாம ஒரே ரத்தம். அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் அடிச்சுக்கோ, எவ்வளவு வேணாலும் சண்டை போட்டுக்க, நீ உனக்குள்ள எத்தனை பாகுபாடு, வர்க்கம், பேதம் என்ன வேணாலும் கிரியேட் பண்ணிக்க, எத்தனை கடவுளை வேணாலும் உருவாக்கி வச்சுக்க, உன் ரத்தம் ஒண்ணுதான், அது சிவப்பு தான், அது அவ்வளவுதான், அதை தாண்டி. ஆனா அது அப்பயே ஏன் அவர் ரத்தத்தை கையில் எடுத்துட்டாருன்னா, ரத்தம்ங்கிற பேரை சொல்லி எத்தனை இமோஷனலான விஷயங்கள் இந்த சொசைட்டி உருவாக்கி வச்சிருக்கு. என் ரத்த சொந்தம், என் ரத்தத்துக்குள்ளே இது ஊர்னது, என் ரத்தத்தை என்னோட ரத்தத்திலே இது கலந்துருக்கு. அந்த ஜாதியங்கள்லாம் அப்படிதான் இயங்குது, ரத்தத்துக்குள்ளே கலந்துருக்கு, ரத்தத்துல கடத்தப்பட்டது. உனக்கு ரத்தம் ஊறுதா, உனக்கு உனக்கு வந்து ரத்தம் கொதிக்கலையா, நம்ம ஜாதிக்காரன் ஒண்ணு நடந்தா ரத்தம் கொதிக்கலையா அப்படின்னு எத்தனை வசனங்கள், எத்தனை கற்பிதங்கள், எத்தனை மோசடிகள் இந்த சொசைட்டி முழுக்க பரவி இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டதுனாலதான், அதெல்லாம் ஒண்ணுல ராஜா, கொஞ்சம் அடங்கு, கொஞ்சம் கீழே இறங்கி வா, எல்லாத்துக்கும் ரத்தம் ஒண்ணுதான், அதெல்லாம் கற்பிதங்கள் மட்டுமே, அதுல எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறத தன் தலைப்பின் மூலமே ஒரு மிக நீண்ட ஆய்வுக்கு, மிக தீவிரமான வாசிப்புக்கு உட்படுத்தி சமுதாயத்தை நம்ம இன்னும் கூர்ந்து நோக்கணும்னா, நம் சமுதாயத்தின் மீது கோவப்படுவது, ரௌத்திரம் கொண்டு சமூக அநீதிகளை ஒருத்தரை தூண்டி விடுறது இருக்குல்ல. இங்க பாரு, இதெல்லாம் தப்பு. ஒரு கலைஞர்கிட்ட இருந்த ஒரு யுக்தி அதுதான். நீங்க அவரோட அந்த இலக்கிய இந்த படைப்பை ஃபுல்லா ஊன்றி வாசிட்டீங்கன்னா, நீங்க அதுக்கப்புறம் ஏதாவது நான் பண்ணணும், நான் ஏதாவது செய்யணும், நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நான் அதை தட்டி கேட்கணும், நான் ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். வெறுமனா நான் வந்து ஒரு விட்னஸா இருக்க முடியாது, கண்டும் காம என்னால வேடிக்கை பார்த்துட்டு போக முடியாது. இப்படிப்பட்ட படைப்பாளிகள் இன்று இல்லை, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு புத்தகத்தை எழுதி கொடுக்கறது கலைஞரோட வேலை இல்லை, அதை வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் கமான் ஐ ஹாவ் டு டூ சம்திங் அப்படின்னு பண்ண வைக்கிறது தான் இந்த நாவலுடைய மிகச்சிறந்த வெற்றியாக கருதுகிறேன். அதையே இந்த மிக முக்கியமான கருத்தாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றியோடு. மகேந்திரன் சார் தன்னுடைய மதிப்புமிக்க கருத்துரையை வழங்கியிருக்கிறார். சாருக்கு மிக்க நன்றி. உண்மையிலேயே வந்து ஒரு கவிஞருடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். எப்பயுமே தமிழ் கவிதை மரபுல படிம கவிதைன்னு ஒரு வடிவம் இருக்கு. அதாவது கருத்துக்களை வந்து குறியீடுகளாக பதிவு செய்யறது, அது அந்த படிம கவிதையினுடைய தனித்தன்மை. இந்த புதினத்துல என்ன மாதிரியான குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அந்த குறியீடினுடைய தாக்கம், அந்த தாக்கத்தினுடைய ஆழம் எல்லாத்தையும் நமக்கு மிக தெளிவா விரிவா வந்து இங்க பதிவு பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலேயே வந்து மிகச்சிறப்பான ஒரு கருத்துரை. மீண்டும் சாருக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து வந்து இப்பொழுது வந்து சுகுமாரி மேடம் அவர்கள் தன்னுடைய கருத்துரையை வழங்க வருகிறார்கள். வாங்க மேடம். இந்நிகழ்வை சிறப்புடன் நெறிப்படுத்தி கொண்டிருக்கும் சரவணன் சார் அவர்களுக்கும் மற்றும் பகிர்வு வாசக வட்ட நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர், முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய நாவல் படிக்கிறதுக்கே ரொம்ப விறுவிறுப்பா போச்சு, ரொம்ப சுவையா இருந்துச்சு. அவ்வளோ ஒரு எப்படா அது படிச்சு எப்படா முடியும்ன்ட்டு அப்படி விடாத ஒரே நான் தொடர்ந்து படித்தேன். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அவரோட நூலுக்கு விமர்சனம் பண்றதுக்கெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல. இருந்தாலும் அதுல இருந்து எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் சில இதை சொல்லிருக்கேன். இந்த நாவல் வந்து ஒரு எந்த அளவுக்கு தீண்டாமை உச்சபட்சமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம், அதே அளவுக்கு வரதட்சணை அதை ஒரு மையப்புள்ளியா வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு பெண்ணினுடைய மன உணர்வுகள் எப்படி இருக்கும், அந்த அந்த மன உணர்வுகளை வந்து ரொம்ப அழகா சித்தரிச்சிருப்பார் கலைஞர். 2 பக்கமுமே, மாரி குடும்பத்திலையும் சரி, இங்கேயும் மகேஸ்வரன் குடும்பத்திலையும் சரி, அந்த செங்கமலத்தோட மனநிலையும் சரி, இந்த பொண்ணோட மனநிலையும், அஞ்சலை நினைக்கிறேன் அது பேர், அதோட மனநிலையும் சரி. ஸோ 2 பேரோட மன உணர்வுகளையும் தனித்தனியா சித்தரிச்சிருப்பார். ஒரு அந்த பொன்னன் கூட இணையறப்போ கூட சொல்லியிருப்பார், என் மனசு வந்து எனக்கு சொல்லிச்சு, உனக்கு வந்து இது தப்புன்னு உனக்கு தெரியலையா, முதல் நாள் நீ தப்பிச்சுக்கிட்ட, இப்போ உனக்கு மறுபடியும் நீ இது போறிய பார்க்க போறிய, இது உனக்கு தப்புன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனாலுமே அவளுக்கு வந்து அந்த மன உணர்வை காட்டிலும் எனக்கு இது தப்பு இல்லைன்னு தோணுது, ஏன்னா என்னை பெற்றவங்களோட நடவடிக்கைகள் இப்படி இருக்கும் பொழுது நான் எடுத்த முடிவு தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் பண்ணேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருப்பான். அதே மாதிரி இந்த பொண்ணுமே அப்படிதான், பொண்ணனோட தங்கச்சி அந்த பொண்ணுமே என்ன செஞ்சிருப்பா அப்படின்னா,
ஒரு நிமிஷம் சலனப்பட்டாலும் அடுத்த நிமிஷமே சுதாரிச்சுக்கிட்டு, ஸோ நம்மளுடைய தவறுகள்னால நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன ஆகும், நம்ம அப்பா அம்மா வந்து தூக்கில் தொங்குற நிலைமைக்கு ஆளாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சுதாரிச்சு அந்த பொண்ணு ரொம்ப பேசும். என்னை மறந்துருங்க, நான் வந்து ஒரு நிமிஷம் சலனப்பட்டது உண்மைதான், ஆனா எனக்கு இப்போ இது முக்கியமா படலை, என்னை மறந்துருங்க அப்படிலாம் அந்த பொண்ணு வந்து சுதாரிப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுவாரு, அது வேற. அது அப்போ அதே மாதிரி அந்த அந்த பொண்ணு தீ குளிக்கும் போதுமே வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம அண்ணனும் நம்மளை பார்த்துட்டான், ஸோ நம்ம இதுக்கப்புறமும் இருந்தா நம்மளோட குடும்ப கௌரவம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே தனக்கு தானே தீயை வீட்டில் பொருத்தி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போகுது. ஸோ அதோட மன உணர்வுகளை தனியா சித்தரிச்சிருக்கார். அதெல்லாம் அந்த விதம் ரொம்ப நல்லா இருக்கும் அவர் சித்தரிச்சிருக்க உணர்வுகள். அப்புறம் பார்த்தா இன்னொரு பழக்கத்தை சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, நாங்களே உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா கூட நீங்க வந்து உங்க பழக்கத்துல இருந்து நீங்க மாற மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, இந்த மக்களுக்கு, தலித் இன மக்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு காலங்காலமா அடிமைப்பட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து மனசுலயே வேரூன்றிடுச்சு. அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்கள பார்த்த உடனே துண்டை விட்டு இடுப்புல கட்டுறது, கால் செருப்பை கழட்டி போட்டு நடக்கிறது, அந்த மாதிரி சாமி ஐயா அப்படின்னு சொல்றது, தலை குனிச்சு நடக்கிறது, அந்த பழக்கம் எல்லாம் உங்க மனசுக்குள்ளேயே வேரூன்றி நிக்குது. ஸோ நாங்க மேல கொடுத்தா கூட நீங்க வரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பழக்கம் வந்து உங்களுக்கு வேரூன்றி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது இன்னுமே இருக்கு, சில கிராமங்கள்ல எல்லாம் இன்னுமே இருக்கு. இன்னுமே வந்து மேல் ஜாதிக்காரவங்க அப்படின்ற அந்த மாதிரி இருக்கவங்க தெருவுல இவங்க நடந்து போனா துண்டை கட்டி காலில் செருப்பை கட்டி போட்டுட்டு நடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இன்னுமே இருக்கு. அந்த மாதிரி அந்த அதை சித்தரிச்சிருப்பாரு கலைஞர், சித்தரிச்சிருக்கிறது நல்லா இருக்கும். அப்புறம் ஒன்று சொல்லியிருப்பாரு, அதாவது இறைபக்தி. என்னதான் ஒரு குழந்தை வந்து நம்ம அது தெய்வ குழந்தைன்னு சித்தரிக்கப்பட்டாலுமே அது முறைப்படி ஆச்சாரமா அந்த ஐயரை வச்சு புண்ணியதானம் பண்ணி அந்த புனித ஜலமெல்லாம் தெளிச்சு அப்ப கொண்டு போனாலுமே அவரை வந்து அந்த குழந்தைய வந்து முழுக்க முழுக்க ஏத்துக்கிற மனநிலைமையில அவர் இல்லை. அப்புறமா கடைசியில பார்த்தா அந்த நகைகளையுமே கொண்டு போனப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டும் அவர் அந்த கல்யாணத்தை ஏத்து நடத்துறதுக்கு ரொம்ப யோசிச்சுதான் அந்த ஆச்சாரங்கள் வந்து அவர் வந்து விட்டு கொடுக்கவே அவரால் முடியல, ஆச்சாரங்கள் விட்டு கொடுக்கவே முடியல. எனக்கு இந்த கதையை படிக்கிறப்போ நிறைய படங்கள் வந்து இதை ஒட்டி இதை தழுவி எடுக்கப்பட்டதானோ அப்படின்னு கூட தோணுச்சு. இந்த வேதம் புதிது, ஆத்தா ஒன் கோயிலே, பாரதி கண்ணம்மா, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே இந்த கலைஞரோட ஒரே ரத்தம் நாவலை தழுவி எடுக்கப்பட்டதானோ அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு அந்த படங்கள்லாம் ஒவ்வொரு சீனுமே இந்த நாவல் படிக்கும்போது அந்த ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த மாதிரி அதே மாதிரி கடைசியில முடிக்கும் பொழுதுமே நீங்க என்னதான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன், என்னோட ஆச்சாரம் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவரை சாகடிச்சுதான் காமிச்சிருப்பார். இறந்துட்டாருன்னு சொல்லாம அந்த அம்மா வந்து விதவை குளத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா நாவலை வந்து முழுக்க படிக்கிறதுக்கு அவ்வளோ விறுவிறுப்பா இருந்துச்சு. அவரோட கலைஞரோட மொழி நடையா இருக்கட்டும், சொல்லாடலா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. சிறப்பு. ஸோ இந்த பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த மிக்க நன்றி கூறி விடை பெறுகிறேன். வணக்கம். சுகுமாரி மேடம் அவர்களுடைய மதிப்புமிக்க கருத்துரைக்கு மிக்க நன்றி. மிக ஆழமான கருத்துக்களை எல்லாம் மிக எளிமையான முறையில இங்க பதிவு பண்ணாங்க. அதுலயும் குறிப்பா வந்து பெண்களுடைய மனநிலையை வந்து இந்த ஒரே ரத்தம் புதினம் எப்படி பதிவு செய்திருக்கிறதுன்றத தனியா எடுத்து நமக்கு காட்டினாங்க. அது உண்மையிலேயே வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி தான். மேடம் சொன்ன மாதிரி வரதட்சணையை பத்தி சொல்லும் போது வந்து இந்த அதாவது பரமேஸ்வர ஐயர் வந்து தன்னுடைய பெண்ணுக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, தன்னுடைய பையனுக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்றதெல்லாம் அழகா காட்டுவாங்க. பெண்ணு தன்னுடைய, அதாவது காமாட்சி வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு வரதட்சணை இவர் கொடுக்க விரும்பல. தன் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வரக்கூடிய ஆண்கள் வரதட்சணை கேட்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதே நேரத்துல தன்னுடைய மகனுக்கு, மகேஸ்வரனுக்கு பெண் கேட்க போனா அங்க வந்து வரதட்சணை கேட்பாரு, நிறைய கேட்பார். இந்த முரண்பட்ட கருத்தை உடையவராக பரமேஸ்வர ஐயர் இருப்பார். இதெல்லாம் வந்து ஒரு கதாபாத்திரத்தினுடைய செயல்பாடு கிடையாது, ஒரு சமூகத்தினுடைய செயல்பாடு. அன்று முதல் இன்று வரையிலும் வீடுகளில் தான் நடக்குது. பையனை பெற்றவர்கள் வந்து ஆண்களை பெற்றவர்கள் வந்து வரதட்சணை அதிகமாக கேட்கறதும், பெண் பெற்றவர்கள் வந்து வரதட்சணை கொடுக்க முடியாத
கொடுக்க முடியாமல் தன் பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்காம காலத்தை கடத்துறதும் இன்னைக்கும் சமூகத்துல நம்ம நிறைய பார்க்க முடியுது. அப்படியான இடத்தெல்லாம் வந்து மேடம் அவர்கள் தனித்துவமா சுட்டி காட்டினாங்க. மேடம் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக தன்னுடைய கருத்துரையை வழங்கும்படி வெங்கடேஸ்வரி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேடம் இருக்கீங்களா? சார் அவங்க இல்ல சார். சரிங்க சார். ராமன் சார் இருக்காருங்களா? இருக்காரு. ஓகே ஓகே. அடுத்தபடியாக ராமன் சார் அவர்களை ஒரே ரத்தம் புதினத்தை குறித்து கேட்கல. ராமன் சார் அவர்களை தன்னுடைய கருத்துரையை வழங்கும்படி அன்புடன் வரவேற்கிறோம். சரிங்க சார். செல்வம் சார் கூப்பிட்டு வரேன் சார். செல்வம் சார் அவர்களை புதினத்தை குறித்து கருத்துரை வழங்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் சரவணன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கின்ற நண்பர்களே, பகிர்வு வாசகர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த புதினம் வந்து ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காரு. இந்த மாதிரி புதினங்கள் திராவிட இயக்கத்தில் எழுதப்பட்டதுனால தான் பிரச்சார நெடி அதிகமாக வீசுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கலைநயம் இருக்கு. இலக்கியம்தான் சமூகத்தை மாற்றும். அதாவது போராட்டங்கள், அமைப்புகளுடைய போராட்டங்கள், இயக்கங்கள் வழியாக கருத்து மாற்றங்கள் எல்லாம் நடக்கிற போது இலக்கியமும் அதனுடைய பங்களிப்பை செய்யணும். முக்கியமான பங்களிப்பை இலக்கியம் செய்யுது. கருத்துருவாக்கத்தை முதலாக இலக்கியம் தான் ஏற்படுத்துது. நிறைவேறாத சமுதாயத்தில் நிறைவேறாத கொள்கைகள், நிறைவேறாத ஆசைகள் எல்லாத்தையும் முதல்ல இலக்கியத்துல தான் சாத்தியப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக கருத்து உருவாகி அது ஏற்புத்தன்மைக்கு போகுது இல்லைங்களா? அதனால் இந்த புதினத்தில் ரொம்ப அருமையான சாதி சடங்குகள் எல்லாம் உடைக்கப்படும்படியான இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. இதில் வந்து நல்ல ஒரு தருணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நந்தகுமார் வந்து வராரு இல்லைங்களா? அந்த வண்டியில் தள்ளி விட்ட செய்தியை நம்ம பழனிக்குமார் சொல்லிட்டார். இங்கே வீட்டுக்கு வரும்போது அந்த அடிபட்டுருது அவருக்கு. அதான் அந்த வண்டி ஓட்டிட்டு வந்தவன் ஜாதியை கேட்டு கல் எடுத்து அடிச்சிடுறான். அப்போ மண்டை உடஞ்சி போயிடுது. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் யாருன்னு கேட்பாங்க. நல்லா பேசுவாங்க. உங்கள் பேர் என்ன, இதுன்னா கேட்பாங்க. உங்கள் ஊர் என்ன, உங்கள் ஏரியா என்ன, அந்த ஏரியாலாம் தெரிஞ்ச ஏரியாவை சொல்ல நம்முடைய பகுதியை சொல்ல ஒருத்தவங்க ஒரு பகுதியை சொல்ல அவன் என்ன இனம் என்ன ஜாதிங்கிறத ஒரு நாசுக்காக கண்டுபிடிப்பான். கண்டுபிடித்த அடுத்த நிமிடமே அவனுடைய முகமும் பேசுகிற முறையும் அவன் நடந்துகிற தோரணையும் மாறிடும். அதே மாதிரி தான் இங்கே நடந்தது. இந்த நந்தகுமார் வந்து அவன் என்ன ஜாதிக்காரன், அப்படி தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்தவன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் கல் எடுத்து அடிச்சிடறான், வண்டியை தள்ளி விட்டுறான், கல் எடுத்து அடிக்கிறான். அப்புறம் வீட்டுக்கு வரான், நந்தகுமார் வீட்டுக்கு வரான். அதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னா, முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. காலையில் வயக்காட்டுக்கு அதாவது போகிறாங்க. அந்த வயக்காட்டு இருள் சூழ்ந்த நேரத்தில் ஒரு அழகான ஒரு தேவதை ஒரு குழந்தையை கொண்டு வந்து போட்டுட்டு போயிடறான். மாறி வந்து பார்க்குறான். ஆனால் அது யார்? மாறி தான் நந்தகுமாரோட அப்பா. மாறி தான் பார்க்குறான். ஆனால் யாருன்னு அந்த இருட்டில் அவனுக்கு தெரியல. அந்த குழந்தை வீறிட்டு அழுவுது. எல்லாரும் வந்து அது வந்து சேரியில் இருக்கிற பகுதியில் தான் அந்த குழந்தைய போட்டுட்டு அந்த பொண்ணு போகுது. அது எந்த பொண்ணுன்னு தெரியல. உடனே எல்லாரும் கூடி பார்க்குறாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. உடனே ஒரு வயதான பெண், அந்த பெண் பேர் இன்னும் கொடுத்துருக்குது, ஞாபகம் இல்லை. அந்த வயதான மூதாட்டி வந்து அந்த குழந்தைய தூக்க போகிறாங்க. ஏன்னா தூக்காதுன்னு எல்லாரும் தடுக்கிறாங்க. இல்லை, அது கத்திக்கிட்டே இருந்தால் அது தொண்டை வறண்டு போய் இறந்துடும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுது. குழந்தைய தூக்க போய் குனியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு அங்கே படம் எடுக்குது. உடனே பாம்புன்னு பின்னால் ஓடியாந்து கல் தடிக்கி அந்த பாட்டி கீழே விழுந்துருது. இதை மாரியோட பெரிய பையன், அதாவது நந்தகுமாரோட அண்ணன் பொன்னன் வந்து பார்க்குறான். பொன்னன் வந்து பார்த்து விருட்டுன்னு பின்னாடி வந்து பாம்புனுடைய கழுத்தை பிடிச்சி சுழட்டி தூக்கி அடிக்கிறான். அடித்து அந்த பாம்பு அது இடத்துக்கு அச்சமடைஞ்சு அந்த பாம்பு வேறு இடத்த நோக்கி போயிடுது.
அப்புறம் இந்த குழந்தைய பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது என்ன அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்கு, எந்த தேவதை கொண்டு போட்டு போனாலும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பரமேஸ்வரன் பண்ணையார் வராரு. பரமேஸ்வரன் பண்ணையார்கிட்ட இந்த செய்தியை சொல்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தை ஒரு அழகான தேவதை கொண்டு வந்து போட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். அந்த சேரி மக்கள் சொல்கிறாங்க. உடனே பரமேஸ்வரன் நாங்கள் அந்த ஒரு சீட்டை எடுத்து, தனித்தனியாக இருக்குது எழுத்து அந்த சீட்டில், அதை எடுத்து படிக்கிறார். இந்த குழந்தை ஒரு தேவதை குழந்தை, தெய்வ பிறவி. இதை வளர்க்குறவங்களுக்கு செல்வம் பெருகும், செல்வம் வளம் எல்லாம் பெருகும்னு போட்டிருக்குது அப்படின்னு படித்து சொல்கிறார். அப்படின்னா நிஜமா நீங்களே வளங்க அப்படின்னு அங்கே இருக்கிற மாறி கூடியிருக்கிற கூட்டம் எல்லாமே மாறி சார்ந்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இதை நீங்கள் வளங்கன்னு போட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் சரி நானே வளர்த்துறேன் அப்படின்னு பரமேஸ்வரன் பண்ணையார் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகிறார். இது ஒரு சம்பவம் வைங்களேன். இது என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னா சரவணன் விளக்குவார் கடைசியில். ஏன்னா அந்த குழந்தைய அவன் போய் பொன்னன் அந்த பாம்பை கழுத்தை பிடிச்சி அடித்து தூக்கி போடுறான்ல, அந்த இடத்துல ஒரே ரத்தம் அப்படிங்கிற அந்த கருத்து அங்கே என்ன ஆகுது, உறுதியாகுது. அண்ணன் தம்பி சண்டை போட்டால் கூட ஒரே ரத்தம் பாரு. அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தர் அண்ணன் தம்பிக்கு சண்டை வந்துடுது, ஆனால் எதிராளி அண்ணனை சண்டை போட வரான்னா உடனே தம்பி ஓடுவான். சண்டைக்காரனாக இருந்தால் கூட அண்ணன் ஓடுவான். அதனால் ஒரே ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை இந்த இடத்துல அதை பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கு. அந்த குழந்தை அதை காப்பாத்துறான் பொன்னன். அங்கே அவனுக்கு அங்கே ஒரு சுருக்கு பையில நகை ஒரு 15 சவரம் போட்டு 2 வைர கம்மல்லாம் கிடைக்குது. அதை பொன்னன் எடுத்து வச்சுக்கிறான். இது கதை முடிவில் இது என்ன எதுன்னு தெரியும். அதை சரவணனோ அல்லது பின்னாடி இருக்கவங்களோ சொல்லுவாங்க. இது மாதிரி கதை வளருதுன்னு வைங்களேன். கதை அப்படியே வளர்ந்து போகுது. கலப்பு திருமணங்களுக்கு கலைஞர் அரசு வேலைகளில் இடஒதுக்கீடு கொடுத்தாரு. சமத்துவபுரங்களை ஏற்படுத்தினார். அதில் மேல் ஜாதிக்காரங்க இடைஜாதிக்காரங்கெல்லாம் வித்துட்டு போயிட்டாங்கன்றது வேற கதை. அவருடைய முயற்சி செய்து பார்த்தார். ஆனால் இன்னைக்கு கலப்பு திருமணங்களுக்கு அரசு வேலை இல்லை, அதை எடுத்துட்டாங்க. ஒரு எழுத்தாளர் ஒரு முதல்வர் பதவிக்கு ஆணையிடுகிற இடத்துக்கு செல்லும் போது சில நல்ல காரியங்கள் நடந்தது. ஆனா இன்னைக்கு அது ஜாதியை ஒழிக்கிறதுக்கான எந்த முயற்சியும் அரசாங்கத்தை இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு, எழுத்துல இருக்கு எல்லாம் சமம்னு. ஆனா அதற்கான நடவடிக்கைகள் இது மாதிரி சமத்துவபுரம், இந்த மாதிரி அரசு வேலையில இடஒதுக்கீடு, இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்யப்படுதானா அதுக்குன்னு ஒரு ஜாதியற்றவர்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடை நம்ம உறுதிப்படுத்தணும். அது சதவீதம் வருஷத்துக்கு 1% கூட்டிகிட்டே போகணும் ஜாதியற்றவர்களுக்குன்னு. அப்படி இந்த அரசாங்கம் செய்தா அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கே ஒழிய எந்த அரசாங்கமும் ஜாதி ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கிறது இல்லை. சாதி அரசியலை வளர்க்குறாங்களே ஒழிய சாதி ஒழிப்புக்கான முன்னெடுப்புகள் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கவலைக்கிடமாக தான் இருக்கு. யாருமே அதை ஜாதி ஒழிக்கிறதுக்காக, அதாவது தேவர் வச்சு நாடார் வச்சு ஒரு படம் எடுக்கும் போது அதை சிலாயிக்கிற இந்த கூட்டம் ஜாதி இருக்கக்கூடாது அப்படின்னு ஜாதி தலித்துகள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு படம் எடுத்தா உடனே ஜாதி படம்னு உத்தரவுத்துறான். ஆக பாதிக்கப்பட்டவன் சொல்லும் போது அது பாதிப்பில் வந்த விளைவு வேதனை அப்படின்னு எடுக்காம அது ஒரு சாதி படம் அப்படின்னு முத்திர போக்கு தான் போகுதே ஒழிய, போக்கு தான் தொடர்றதே ஒழிய அது ஒரு ஏற்பாக ஏற்கப்படலை. அப்போ சாதி ஒழிப்புக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க என்ன பங்களிப்பு, அரசாங்கத்துல இருந்து எல்லாருமே என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. வாக்கு அரசியலுக்காக அந்த சாதி மக்களை பயன்படுத்துறாங்களே ஒழிய அவங்களுக்கான முன்னேற்றத்தை உறுதி செய்யறாங்களா? கலைஞராக சின்ன சின்ன நகர்வுகளை சின்ன சின்ன அசைவுகளை செய்தார். ஆனா இன்றைய இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை. இடஒதுக்கீடு அதுவும் அரசு வேலைகளை ஒழிக்கிறதுக்காகவே எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது என்ன ஆகுதுன்னா மேலும் மேலும் சாதி கட்டுமானங்கள் இறுகிக்கிட்டே போகுது. இதெல்லாம் உடை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இலக்கியங்கள் முக்கியமான பங்களிப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன நம்ம திராவிடர்கள் ஒரு நூற்றாண்டாக திராவிட இயக்கங்கள் இதுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எழுதுறாங்க, பேசுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனாலும் கூட இந்த ஆணவ படுகொலை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதாவது இந்த திருமணம் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணையார் வீட்டில் ஒரு பையன் தாழ்த்தப்பட்ட பெண்ணை காதலிக்கிறது, தாழ்த்தப்பட்ட பெண்ணை ஒரு
இல்லை, பண்ணையார் வீட்டு பையன் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை காதலிக்கிறது, ஒரு பண்ணையார் வீட்டு பொண்ணு ஒரு தாழ்த்தப்பட்ட பையனை கள்ள தொடர்பு கொள்றதுங்கிறதெல்லாம் ஏன் நடக்குது, அதுக்கான சூழல் என்ன அப்படிங்கிறத அந்த கதையில தெளிவாக சொல்லியிருக்காங்க. திருமணம் பண்ணாமல் எவ்வளோ நாள் நீங்கள் அடைச்சி வைப்பீங்க அந்த உணர்வுகளுக்கும் அந்த ஏக்கங்களுக்கும் அந்த பாலியல் வேதனைகளுக்கும் ஓரளவுக்கு தான் தாங்க முடியும்ல. அதாவது அடக்கி வைத்தது ஒரு நாள் வெடிக்க செய்யும். ரொம்ப அடக்கி வைக்க அழுத்தம் தாங்காமல் பலூன் அதிகமாக காற்று அடைச்சோம்னா பலூன் எப்படி உடஞ்சி போதோ அந்த மாதிரி அதுக்கான வெளியே நம்ம கொடுக்கணும். திருமணம்ன்றது ஒரு சாதியற்ற முறையில் இருக்கணும். சாதிகள் எப்படி உறுதிப்படுத்துது, மதங்களால் தான் உறுதிப்படுது, சடங்குகள் அதை பலப்படுத்துது. இதையெல்லாம் உடை தெரியணுன்றதுக்காக தான் இந்த கருத்து உருவாக்கத்தை இலக்கியங்கள் செய்யுது அப்படின்னு பார்க்குறோம். இது மாதிரியான நிறைய சம்பவங்கள் கொடுத்துருக்காங்க. கடைசியில் ரொம்ப அருமையாக கதையை கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. இது மாதிரி கதைகள் இப்போ ராமன் ஒரு கடவுளுங்கிறது எப்படி உருவாக்கப்பட்டது, கதைகளால் தான் உருவாக்கப்பட்டது. அப்போ சாதி இல்லாம இந்த மாதிரி சமத்துவமா கலந்து வாழ்ந்தா நல்லது, அது முற்போக்கானது அப்படிங்கிறத நம்ம வெறும் வார்த்தைகளால சொல்ல முடியாது, சொன்னா அது ஏற்காது. அந்த மாதிரி கதைகளை உருவாக்கி தான் அந்த கட்டமைப்புகளை உடைக்கணும். சாதிய கட்டமைப்புகளை எப்படி உருவாக்கினாங்களோ கதைகள் மூலமாக அதை போலவே அதற்கு நேரெதிரான கதைகளை உருவாக்கி சாதி இல்லாமையை நோக்கி நாம் நகரணும், சமத்துவ சமுதாயத்தை நோக்கி நம்ம நகரணும். சமத்துவம் சமுதாயம் படைக்கிறது தான் பெரியார் அம்பேத்கர் நம்ம இது மாதிரியான கலைஞர், அண்ணாதுரை, இந்த மாதிரியான தலைவர்களுக்கு நாம் செய்கின்ற ஒரு அவர் சொன்னதை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பா அது இருக்குமே தவிர அவர்களுடைய கொள்கையை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். ஒழிய சும்மா அந்த தலைவர்கள் படத்தை வச்சு அடையாள அரசியல் செய்யறது எந்த விதத்திலையும் அது நம்ம முற்போக்கு சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. அவருடைய கொள்கையை தான் நம்ம பின்பற்றணும் ஒழிய அவருடைய படங்களை வச்சு கொண்டாடுவது எந்த விதத்திலையும் சமுதாயத்தை முன்னேற்றி செல்லாது. ஆக சாதி கட்டுமானங்கள் உடைக்கப்பட வேண்டும், அதுக்கு மத கட்டுமானங்கள் உடைக்கப்படணும். அப்போ முற்போக்கு மார்க்சியவாதிகளாலும் அம்பேத்கரிஸ்டுகளாலும் தான் பெரியாரிஸ்டுகளால் தான் இது முடியும். இவங்க எல்லாம் 3 பேரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு இந்த சமுதாயத்தை மாற்றுகிற பணியில ஈடுபடணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வம் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. தங்களுடைய மதிப்புமிக்க கருத்துரையை இந்த சமூகத்துக்கு பயன்படக்கூடிய வகையில மிகச்சிறப்பாக முன்வைத்திருக்கிறார். அதாவது பெரியார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எதை பேசினாரோ எதை எழுதினாரோ அதை மிக சுருக்கமான முறையில ஒரே ரத்தம் புதினத்தின் வாயிலாக இந்த அரங்கத்துல செல்வம் சார் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். அவருடைய செல்வம் சாருடைய பேச்சினுடைய சாரமே பெரியாருடைய வாழ்நாள் பணி தான். மிகச் சிறப்பா சார் கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த ஒரே ரத்தம் புதினம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா ஒரு விஷயத்த பதிவு பண்ணுது. என்னன்னா இதுவரையிலும் எழுதப்பட்ட நிறைய படைப்புகள் பொதுவா சாதி பற்று கொண்டவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது எப்படியாக வன்முறையை கக்குறார்கள், வெறுப்பை எப்படி உமிழ்றாங்க, அதனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ன மாதிரியான ஒரு துயரமான வாழ்க்கையை வாழ்றாங்கன்றத அந்த சமூகத்துக்கு எடுத்து சொல்லுவாங்க. அதாவது ஆதிக்க சாதியினர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அவங்க செய்யக்கூடிய கொடுமைகள் எப்படியாக இருக்குது அப்படின்றத படைப்பாக்கம் செய்வார்கள். ஆனா கலைஞர் ஐயா அவர்கள் இந்த படைப்புல ஒரு நூல் இழையான ஒரு வேறுபாடை செஞ்சிருக்கிறார். என்னன்னா இந்த புத்தகத்தை அவர் எழுதி முடிச்சுட்டு யாருக்கிட்ட கொடுத்திருப்பார் அப்படின்னா ஒரு கொடுக்கப்பட்ட மனிதர்கிட்ட தான் கொடுத்திருப்பார். ஏன்னா முதல்ல இது நீ படி அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். ஏன்னா இந்த பிரதியினுடைய மையமே என்னன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள் தங்களுடைய மனநிலையில மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும். அதாவது நம்ம ஒருத்தர் அடிக்கிறாருன்னா நம்ம ஏன் என்ன அடிச்ச அப்படின்னு நம்ம திருப்பி கேட்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம அடிச்சவரை நம்ம திருப்பி அடிக்கணும், இதுதான் இயல்பு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா நம்ம ஒருவர் அடிக்கும் போது நீங்க அடிங்க, நீங்க அடிக்கணும், நான் வாங்கணும், இதுதானே மரபு, இதுதானே சாஸ்திரம் அப்படின்னு ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறவங்களே ஏத்துக்கிறாங்க.
இப்ப செல்வம் சார் சொல்லும் போது கூட சொன்னார் இந்த தெய்வ குழந்தைய பத்தி. அந்த நிகழ்வு பெருசா போகும், ஆனா முக்கியமான செய்தி என்ன, அந்த நிகழ்வு நம்ம மனதுக்குள்ள கடத்தக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு இருக்கு. என்னன்னா, அந்த தெய்வ குழந்தையை யார் எடுத்து வளர்க்கறதுன்னு ஒரு கருத்து உருவாகுது. அப்ப அந்த பண்ணையார் என்ன சொல்றாருன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களிடம் பார்த்து, ஏன்னா அங்க ஒரு 10-15 பேர் கூடி இருக்கிறாங்க அந்த இடத்துல, அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இது தெய்வ குழந்தையா இருக்குது, நீங்க யாருன்னா கூட எடுத்து வளங்கன்னு பண்ணையார் சொல்றாரு. அப்ப எதிரில் இருக்கக்கூடிய மக்கள்ல சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எதுக்கு இந்த குழந்தை, அதுவும் தெய்வ குழந்தையா இருக்கு, நாங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நாங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தெய்வ குழந்தை வளர்றதா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவர்கள் தங்களை குறைவாக மதிப்பீடு செஞ்சு வெளிப்படுத்துறாங்க. அப்ப எங்க வீட்டுல ஒரு தெய்வ குழந்தை வளருவதற்கு நாங்க எந்த விதத்திலையும் தகுதியானவர்கள் இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை, கருத்தை யார் சொல்றது அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களே முன்வைக்கிறாங்க. அப்ப இந்த மனநிலையில தான் மாற்றம் வேண்டும் அப்படின்னு கலைஞர் இந்த புதினம் முழுவதும் தொடக்கத்துல இருந்து கடைசி வரையிலும் அவர் ஒரு ஒரு கருத்தை ஆழமா சொல்றது என்னன்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டாம், மற்றவர்கள் தான் உங்களை தாழ்த்துறாங்க, நீ இழிவானவன், நீ பிறப்பால் இழிவானவன் மற்றவங்க தான் சொல்றாங்கன்னா நம்மளும் ஏன் அதை ஏத்துக்கணும்? நம்மிடம் சொல்றவங்களை பார்த்து நான் தாழ்வானவன் இல்லை, நான் இழிபிறப்பு இல்லை, நீ நானும் சமந்தான் அப்படின்றத நம்ம தானே சொல்லணும். அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு தான் இந்த புதினத்தின் வழியா அறிவு புகற்றார். அடுத்தபடியாக இந்த பிரதியை குறித்து பேசுவதற்கு வரதராஜன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. இதுல சில முக்கியமான கருத்துக்களை நான் பதிவிட விரும்புறேன். நாங்க இந்த முதுகலை படிக்கும் பொழுது வெயிட்டிங் ஃபார் விசா அப்படின்னு ஒரு நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றினோம். அந்த நாடகத்தினுடைய சுருக்கம் இந்த கதையினுடைய ஆரம்பம். அதாவது அவர் அம்பேத்கர் இதே மாதிரி ட்ரெயின்ல இறங்கி அப்புறம் அங்க இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர் அணுகி இது மாதிரி உதவி வேணும், ஆனா அங்கிருந்து பிரச்சனை அங்கே தொடங்கினோம். இங்க பாதியில இருக்கு. ஸோ ஓரளவுக்கு தபோலின்ற கிராமத்துக்கு அவர் போறதுக்கு வண்டி பிடிக்கிறதுல இருந்து கிட்டத்தட்ட நாங்கள் நடித்த நாடகத்தை ஓரளவுக்கு நிகழ்த்தி காட்டியதாக இந்த கதையின் ஆரம்பம் அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் கதைக்குள்ள போகாமல் கதையை சுற்றி சில கருத்துக்களை நான் நினைத்திருக்கின்ற கருத்துக்களை பகிர விரும்புகிறேன். அதாவது என்னன்னா, இந்த சாதிய அடுக்குமுறைகள் இருக்குல்ல, அடக்குமுறையில அந்த அடுக்குகளை பத்தி நம்ம இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த பண்ணையார் ஆஸ்திர சாஸ்திரங்களை மதிக்கிறவரு, ஆனா அந்த பண்ணையாருக்கான ஆஸ்திர சாஸ்திரங்களை செஞ்சு கொடுக்கறது ஒரு ஐயர். அப்போ என்னன்னா, பண்ணையாருக்கே மேல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கீழே இருக்கிறவங்க இவர் அடக்குறாரு, இவங்க அவர் அடக்குறாங்க. ஆனால் அந்த அடக்குமுறையை கூட அவர் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு செல்கிறார். ஏனென்றால் அவர் சாஸ்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பயுமே மனிதன் ஒரு தனக்கு கீழே இருக்கிற ஒருத்தர் நடக்க பார்ப்பான் அப்படின்ற நிலையில இப்ப பண்ணையாருக்கு மேல இருக்கிற சாதி அந்த சடங்கு செஞ்சுதான் அந்த குழந்தைய உள்ள கொண்டு வரணும். அதுலயும் கூட பாருங்க, இந்த காமாட்சியோட குழந்தை தான் அங்க இருக்கு, யாரோ ஆகாசத்துல விட்டு போனாங்கன்னு இந்த கதையை சொல்லுவாங்க. அது அவருடைய அறியாமை மட்டும் அறியாமை அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. ஆகாசத்துல பறந்து போச்சு, அதாங்க தெய்வ குழந்தை மின்னுது பாருங்க அப்படின்ட்டு நகையை போட்டு துண்டு சீட்டை போட்டு இது மாதிரிலாம் போட்டு எழுதி போட்டதுனால அது புதிர் உங்களுக்கு எப்பயுமே ஒரு புரியாத புதிர் ஒண்ணு அறிவியலால் உடைக்கப்படலாம், இன்னொன்னு மதத்தால் மறைக்கப்படலாம் அல்லது புதைக்கப்படலாம். இதுக்கு ரெண்டுக்கும் சாத்தியம் இருக்கு. அது இங்கே மதம் என்ற பெயரிலும் சாதியம், அது மதம் முக்கியமா மதம் அறியாமை என்ற பெயரில் அது மறைக்கப்படுகிறது. அது நீர்த்து போக செய்யப்பட்டிருக்கிறது. உண்மை தெளிவாகவே திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததா இந்த முக்கியமான ஒரு விடயமா நம்ம பார்க்கறது என்னன்னா, இந்த தாத்தா இந்த கலவரம் மூழும் போதும் சரி, அந்த மக்கள் அடிக்கும் போதும் சரி, நந்தகுமாரை அடித்த அந்த தாத்தாவை பேசும்போதும் சரி, அப்போ மகேஸ்வரனுக்கு அவரை தாக்குவதற்கு தோன்றவில்லை. ஏன்னா அங்கதான் ஒரு முக்கியமான கருத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்பவுமே அம்பேத்கர் சொல்லும் பொழுது, இந்த அடக்குமுறையை பின்பற்றுகிற வெகுவாக மிகவும் அணித்தரமாக காத்திரமாக கையாள்கிற இந்துக்கள் மீது எனக்கு வெறுப்பில்லை, ஆனால் இந்து மதத்தின் மீது தான் எனக்கு வெறுப்பு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த விதையை விதைத்தது மதம், அது அடிமனதில். அப்ப மக்களுக்கு என்னன்னா, அந்த இந்து மத அந்த சொல்லுவாரு ப்ளீட் அந்த இதுல செக்ஷன்ல சொல்லுவாரு அவரு. இப்ப என்னன்னா, நீங்க இந்த பின்பற்றாத பட்சத்தில் நீங்கள் குற்றவாளியாக்கப்படுவீர்கள். இப்ப மதத்திலே சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் பின்பற்றாத பொழுது நீங்கள் குற்றவாளியாக ஆவீர்கள். அப்படி குற்றவாளி ஆகும் பொழுது நீங்கள் அதை தவிர்ப்பதற்காக நீங்கள் அடக்குமுறையை பின்பற்றுவீர்கள். அது காலப்போக்கில் ஆதிக்க சக்தியாக மாறும். அப்படி மாற்றம் பெற்று அடக்குமுறையை கையாள தோன்றும். அப்போ நமக்கு கீழே சில பேர் இருக்கும்போது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்கத்தோடு கூடிய ஒரு அடக்குமுறை எல்லாமே வரும். இது ஒண்ணு.
இன்னொன்று யாரோ நடுவில் பேசும்போது கூட அருமையாக சொன்னாங்க. அதாவது நீங்கள் வெளிநாட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல, நிற பாகுபாடு, நிற வேறுபாடு இருக்குல்ல, இந்த நிற வேறுபாட்டை வந்து நீங்கள் வந்து அவர்களுடைய உடல் தோற்றத்தை, உடல் இருக்கின்ற அந்த நிறங்களை வைத்து புரிந்து கொள்ள முடியும். ஆனால் வெளிநாட்டவர்கள் எப்படி நம்மளை பார்த்து விந்தையாக பார்க்கிறார்கள் என்றால், நீங்கள் எதுவுமே தெரியாத பொழுது ஒருவருடைய சாதியை வைத்து எப்படி நீங்கள் அவர்களை வேறுபடுத்தி பார்ப்பீர்கள். இவர் கூட பேசி கண்டுபிடிக்கிறார்ல. நம்ம ஸ்கூல் நிறைய பேர் டீச்சர்ஸ்லாம் வேலைக்கு போயிருக்காங்க. போன உடனே நீங்கள் யாருங்க, நீங்கள் எப்படிப்பட்டவர்னு கேட்பாங்க. ஒன்று இதெல்லாம் நீங்கள் அதாவது வித்தியாசமான கேள்விகளை கேட்டு நீங்கள் அவங்களா, நீங்கள் இவங்களா அப்படின்னு கேட்டு கடைசியில் அந்த இதுக்கு வருவாங்க. அப்போது இந்த விஷயம் வந்து இன்னும் புதிராகத்தான் இருக்கிறது. நிறத்தாலேயோ அல்லது வேறு விதத்தால் பிரிக்கப்படாதவர்கள் சாதியத்தால் பிரிக்கப்பட்டிருப்பது தெரியாத, ஆனால் வேரூன்றி போயிருக்கின்ற ஒரு ஆழமான ஒரு, இப்போ அந்த ஒரே ரத்தம் கதையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பொருள் கூட ரத்தம் ஒன்று தான், ஆனால் வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாடு ரத்தத்தில் தெரியாது. அப்போ அதே மாதிரி நீங்கள் ஆபத்துக்கு பாவமில்லை என்று அவர்கள் சொன்னாலும் கூட, எந்த தலித்துகள் சொன்னாலும் கூட அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய மனநிலை மாறி போன்றவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் மாறி என்னன்னா வந்து வேண்டாம், நமக்கு பொல்லாப்பு வேண்டாம் என்று யோசிக்கிறார். அந்த ஆண்டையின் மீது கொண்டிருக்கின்ற மரியாதை இருக்கிறது. இந்த மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ப்பது இந்த கதையில கூட ஒரு இடத்துல திடீர்னு தகர்க்கப்படும். ஏன்னா பண்ணையார் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நல்ல பண்பாளன், நான் வந்து அதாவது அவர் வந்து அவர் காட்டியிருக்கிறது வந்து கூட பண்பாளன் ஒரு இடத்துல கூட சொல்லியிருக்கேன். ஆனால் என்னன்னா வந்து இந்த சடங்குகளுக்கு கட்டுப்பட்டு நான் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும்பொழுது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடுவேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அங்க வந்து ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப நம்ம இந்த ஈவார் அனந்தமூர்த்தி எழுதின சம்ஸ்காரா புதினம் கூட இப்படிப்பட்ட விஷயங்களை, அதாவது அந்த நாரணப்பா கேரக்டர் அது வந்து எல்லாரோட மிங்கிலாகி அந்த கேரக்டர் இறந்து போகும்போது அந்த உடலை எப்படி யார் தொட்டி எடுத்து அடக்கம் செய்வது என்ற கேள்வியில பிரணவாச்சாரியாக்கு ஏற்படுகின்ற கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாமே இந்த சாதியத்தின் அடித்தண்டை சென்று ஆட்டி பார்ப்பதாக கொஞ்சம் இருக்கும். அந்த களம் இருக்கும். அதே மாதிரிதான் பைரப்பான்னு ஒரு நாவலிஸ்ட், அருமையான நாவலிஸ்ட் எஸ்எல் பைரப்பான்னு சொல்லிட்டு, அவர் கூட வம்சவிருக்ஷா அப்படின்ற ஒரு அருமையான கதையை எழுதியிருப்பார். அதுல கூட இந்த மாதிரி சாதியத்தால் ஊன்றப்பட்டவர்கள் எப்படி அந்த அதை மீறி சூழல், ஏன்னா மனிதன் வந்து சூழலின் கைதி, சூழலின் கைதி, அவன் எப்படி அதனால் உண்டப்பட்டு அதிலிருந்து விடுபட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நீங்க கிராமத்துக்கும் நகரத்திற்கும் மகேந்திரன் பேசும்போது கூட சொன்னார்ல, நகரத்துல எப்படி அது உடைக்கப்படுகிறது, ஆனாலும் எப்படி அது பின்பற்றவும் படுகிறது அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம அந்த அன்டச்சபிள்ல முக்கராஜன் சொன்ன மாதிரி ஃபிளஷ் சிஸ்டம் முடியாத வரைக்கும் அந்த மனித கழிவுகளை அகற்றும் சிஸ்டமும் அட்லீஸ்ட் இந்த கழிவுகளை சுத்தம் செய்யும் கீழ் சாதி மக்களும் இல்லாத வரையில் எந்த நகரமும், எந்த மேம்படுத்தப்பட்ட நகரமும் மெட்ரோபாலிட்டன் சிட்டியா இருந்தாலும் கூட அது சாதியத்தை ஒழிக்க முடியாது என்பதை இங்கே வெளிப்படுத்தியிருப்பார். அதை நான் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த புத்தகம், இந்த கதையின் மூலமாக பல சம்பவங்களின் பல விதமான அந்த ஒரு, எனக்கு ஆரம்பத்தில் படிக்கும் போதே தோணுச்சு இது காமாட்சியுடைய குழந்தைகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றது நமக்கெல்லாம் அது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். கதையினுடைய போக்கை வைத்து பார்க்கும் பொழுது தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ளேயே இருக்கின்ற அந்த வீராயி முனியாண்டி, அவர்களுக்குள்ளும் கூட இருக்கின்ற வீராயி முனியாண்டியுடைய அந்த கதாபாத்திரங்களும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒரு இடத்துல அருமையா சொல்லி பார்ப்பாருங்க, இது அம்பேத்கருடைய கருத்தை ஆரம்பமாக வலியுறுத்திருக்கிறார். எல்லாம் அப்படி தாழ்த்தப்பட்டவர்கள் படிச்சு வேலைக்கு போன அப்புறமும் கூட தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஏதாவது செஞ்சுட்டாங்களா, 1-2 பேர் போயிட்டதால வருமா, 1-2 பேர் பேசினா வந்துருமானா வரல. மரணப்படுக்கையில் கூட அம்பேத்கர் இதை குறித்து தான் வருத்தப்பட்டிருக்கிறார். அதாவது நான் ஏற்றிவிட்டு நான் யாரெல்லாம் நம்முடைய இதுக்கு கலங்கரை இலக்கமாக இருப்பார்கள் நினைத்தேனோ அவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட எந்த செயலும் செய்யவில்லை என்பதுதான் அவருடைய ஆழ்ந்த வருத்தமாக இருந்தது என்பதை ஆணித்தரமாக பதிய வைத்திருக்கிறார். அதையும் கூட இந்த ஸ்பீச்சில் அந்த புதினத்தினோட இழையோடு செய்திருக்கிறார் கலைஞர் என்பதை மாற்றுக்கருத்தில். இப்போ இந்த மாதிரி சமூக நீதி, இப்போ நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவர் இதை செய்யலை அதை செய்யலை அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்லை. அடிப்படையில் வந்து இந்த சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு இன்னைக்கு அந்த இந்திய அறநிலையத்தினுடைய 8ஆம் குரூப் 8 அதை கொண்டு வந்து அதில் வந்து புரோகிதர்களை நியமித்து அதுலேயும் அதாவது பிற சாதியினர் புரோகிதர்களாக செல்வதற்கும் பிற சாதி பெண்களும் புரோகிதர்களாக செல்வதற்கும் வித்திட்டவர் என்பது. அப்போ அந்த அடிப்படையில் எந்த விதத்தில் இதை வேறொன்று அதை அழிக்க முற்படுகிறார்கள். இப்போ அதே மாதிரி இந்த பரமேஸ்வரன் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கும் போது கூட அதே தான் அம்பேத்கர், ஏன்னா இதெல்லாமே அம்பேத்கருடைய கருத்தை ஒத்தி அமைந்திருக்கிறது. நீங்கள் எங்களை வைத்துக்கொண்டு இன்டர்காஸ்ட் லஞ்சோ இன்டர்காஸ்ட் மாதிரி டின்னர்லாம் பண்றது இல்லை, இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு சதி எதனால வந்ததுன்னு தெரியும். சதி கணவனுடன் மனைவி இருந்து போவது மீண்டும் போய் ஒருவேளை அவள்
ஏன்னா பிராமின்ல வந்து ஒரு முறை திருமணம் விதவையானவளை இன்னொரு பிராமின் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ அவ வேற ஜாதியில போய் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படி பண்ணிடக்கூடாது. அவளுக்கு உணர்வுகள் வரும்போது அதை வந்து ரவீந்திரநாத் தாகூர் கதையில் அருமையாக சொல்லியிருப்பார். அப்படி பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே சதி கொண்டு வரப்பட்டது. அதை தான் அப்புறம் பின்னாடி வில்லியம் பென்னிங் வந்து முறிச்சார். அப்போ இது எல்லாவற்றையுமே உடைக்கும் வகையில் கலப்பு திருமணத்தை ஆதரித்து அதன் மூலம் அம்பேத்கருடைய கருத்தை வேறொன்ற செய்து புரிய வைத்த எளிமையாக புரிய வைத்த தினம் இந்த ஒரே ரத்தம் என்பதாக இருக்க முடியும். கடைசியில் இந்த இவர் இறந்து போறது கூட சாதியத்தை அப்படியான ஒரு சமத்துவ நிலையை சமநிலையை என்னால் ஜீரணித்து கொண்டு இருக்க முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருப்பார். அதாவது இந்த சமத்துவத்தை என்னால் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நான் நடைப்பிணமாக வாழ்வதை விட இறந்து போவதே மேல் என்று சொல்வதாகத்தான் கடை அமைந்திருக்கும். இப்படி பல கருத்துக்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். அதேக கருத்துக்களை அந்த அம்பேத்கரோடு சென்று பெரியாரோடு சென்று ஒத்து அவற்றை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த நிலைகளில் முடியுமோ அவற்றை எல்லாம் பின்பற்றி அவற்றை சட்டமாக்கி மக்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்து கொடுத்து சட்டப்பூர்வமாக பெற்றுத்ததினால் கடைசியான சொல்ல கருத்தினால மனநிலையில் மாற்றம் வராத பொழுது சட்டம் தான் அங்கே தன் கடமையை செய்ய வேண்டியிருக்கிறது. அப்பொழுது மனநிலையில் மாற்றம் வராது என்பதை தெரிந்தே தான் அம்பேத்கர் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். அதே சட்டத்தை கையில் எடுத்து தமிழக அளவிலே மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை செய்து கொடுத்து அவற்றை நிறைவேற்றியவரும் கலைஞர் தான். அதனால் மனநிலையில் மாற்றம் வராத வரை நீங்கள் சமத்துவத்தை பேண முடியாது. இப்போது சட்டத்திலே முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட அவற்றில் பிரித்து பார்க்கிற வேறுபடுத்தி பார்க்கிற அந்த அடுக்குகளை இன்னும் ஆழமாக வேறொன்று நினைக்கிற மக்கள் இருக்கும் வரை அது சாத்தியப்படாது. இப்பொழுது நம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கின்ற ஒரு நீங்க டிஆர்பி எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சாதி உட்பிரிவுகளை பார்த்தா தலை சுத்துற அளவுக்கு உட்பிரிவுகள் அவ்வளவு இருக்கும். அவர்களுக்கு சடங்கு சம்பிரதாயம், அவர்களுக்கு சங்கங்கள் இருக்கும். எல்லாமே செயல்பட்டு இருக்கு. இன்னைக்கு வெளிப்படையா வன்னியர் சங்கம், வள்ளியர் மேட்ரிமோனி, இந்த நாடார் மேட்ரிமோனி, ஒரு மேட்ரிமோனி ஏன் தொடங்குறாங்கன்னா அதை தொடர்ந்து அதை பின்பற்றுவதற்காக தொடங்குகிறார்கள் என்பதையும் நாம் அறிந்ததை இவற்றையெல்லாம் பார்த்த பின்பும் கூட பகிரங்கமாக சில விஷயங்களை பதவிக்கு வந்தவுடன் செய்த அந்த திராவிட மாடல் அரசியலோ அல்லது நீங்கள் சமூக நீதி போற்றுகின்ற அரசியலோ பெரியாரிய அரசியலோ அம்பேத்கர் அரசியலோ அதுதான் இன்று வரை நீடித்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதிய கட்டமைப்பை தகர்க்கக்கூடிய அந்த பணின்றது வந்து மிகப்பெரிய பணி. அதை பற்றி பேசும்போது நம்ம வந்து அம்பேத்கரை வந்து குறிப்பிடாம நம்ம பேசவே முடியாது. இன்னைக்கு சமூகம் ஓரளவுக்கு சமூக விடுதலை பெற்றிருக்குது அப்படின்னா அதுக்கு முழு முதற் காரணம் வந்து அம்பேத்கர் அவர்கள் தான். அவர் வந்து அவருடைய இறக்கக்கூடிய நிலையில இருக்கும்போது சொன்ன கருத்து என்னன்னா, சாதிய அமைப்புக்கு எதிராக என்னாலான எல்லா முயற்சியும் நான் மேற்கொண்டு இருக்கிறேன். நான் ஓரளவுக்கு அதுல சிறிய அளவு வெற்றி கிடைச்சிருக்கு. நான் சாதிக்கு எதிரான அந்த போராட்டத்துல தேரை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து இழுத்து வச்சிருக்கிறேன். இந்த தேரை மேற்கொண்டு முன்னோக்கி இழுத்துட்டு போங்க, யாரும் இருக்கிற இடத்துல வந்து பின்னோக்கி தள்ளிடாதீங்க அப்படின்னு ஒரு கருத்தை வச்சார். அது சாதாரண ஒண்ணு கிடையாது. ஏன்னா சாதிய கட்டமைப்பு அப்படின்றது கண்ணுக்கு புலப்படாத ஒரு அமைப்பு. அது வந்து முழுக்க அதிகாரத்தோடு கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. வரதராஜன் சார் சொல்லும் போது நமக்கு தெளிவா சொன்னாரு, சாதி அமைப்பு எந்த அளவுக்கு நுட்பமா கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா படிநிலை தான், அடுக்குகள். அதாவது மேல அதுக்கு கீழே அதாவது 4 மாடி கட்டிடம்னு சொல்லுவார் அம்பேத்கர். அப்படி ஒரு அதிகார படிநிலை அது உருவாக்கி வச்சிருக்கிறதுனால தான் இன்ன வரையிலும் அது இருக்குது. அதுக்கு எதிராக நம்ம எவ்வளவு பெரிய கல்லை தூக்கி போட்டாலும் நம்மளால கொஞ்சமா தான் அந்த கட்டிடத்தை இடிக்க முடியுது. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைக்கிறான்னா, எனக்கு மேல ஒருத்தர் இருந்து நான் ஆதிக்கம் செலுத்துறான், பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு கீழே ஒருத்தன் இருக்கான், அவனை நான் ஆதிக்கம் செலுத்துறேன் அப்படின்ற அந்த மனநிலை வரும்போது அதை அந்த அமைப்பை உடைக்க வந்து யாரும் முயற்சி எடுக்கிறது. தலித் மக்கள் இந்த சாதி அமைப்பை உடைக்கிறதுக்கு பல வழியில போராட்டத்தை நடத்துறாங்கன்னாலும் காரணம் என்னன்னா, அவங்க கடைநிலையில வந்து இருக்கிறாங்க இன்னைக்கு நிலையில. அப்ப வந்து முழு அடக்குமுறைக்கும் உள்ளா இருக்கிறது தலித் மக்கள் தான். அப்ப அவங்க வந்து போராடி தான் அந்த விடுதலை பெற வேண்டியது இருக்கு. அதுக்கு மேல இருக்கிற 3 படிநிலையை சார்ந்தவங்க மௌனம் காக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆதிக்கம் செலுத்துறதுக்கு கீழே ஒரு பெரும் மக்கள் கூட்டம் இருக்குது. அதனால அவங்க மௌனம் சாதிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஒரே ரத்தம் புதினத்துல வந்து பல நிகழ்வுகள் வந்து அம்பேத்கருடைய வாழ்வோடு தொடர்புடையது தான். தொடக்க நிகழ்வு தொடங்கி வரதராசன் சார் சொன்ன மாதிரி இந்த கலப்பு திருமணத்தை பத்தி சார் சொன்னதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப வந்து ஒரு வியப்பா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பார்வை இதுவரையிலும் நான் என்னுடைய வாசிப்புல தெரிஞ்சுக்கல. சார் பல நூல்களையும் மேற்கோள் காட்டி சொன்னாரு. இந்த கலப்பு திருமணத்துக்கு பின்னாடி இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த சதின்ற ஒரு உடன்கட்டை ஏறக்கூடிய இந்த வழக்கம் வந்து
இருந்தது. இந்த கலப்பு திருமணத்தின் மூலமாக தான் அதை வந்து உடைச்சாங்க அப்படின்றத சொல்லும் போது அது புதிய தகவலாகவும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சமூக நிலையும் புரிந்து கொள்ள முடிந்தது. மிக ஆழமான கருத்துரையை வழங்கிய வரதராஜன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக ராமன் சார் அவர்களை கருத்துரை வழங்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். பொன்னின் குவி எனக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை, மன்னன் மூடி எனக்கு வேண்டியதில்லை, அந்த மாறன் அழகு எனக்கு வேண்டியதில்லை, கன்னி தமிழ் எனக்கு வேண்டுமையடா, உயர் கம்பன் கவி எனக்கு வேண்டுமேடா, நூல்கள் கனி தமிழில் அள்ளிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறிட வேண்டும். தாயே தமிழே உனக்கும் பகிர்வு தோழமை உறவுகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் நெறிப்படுத்தி வழங்கி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் சரவணன் அவர்களுக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். வாரம் வாரம் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு இந்த பகிர்வு குழுமமானது விவாதித்து வருகிறது. அந்த வகையில் இந்த வாரம் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய ஒரே ரத்தம் என்ற குறும்புதினம் என்று சொல்லலாம். மிகச்சிறிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பக்கங்களை கொண்ட ஒரு புதினம். இந்த புதினம் கலைஞர் அவர்கள் நல்ல எண்ணத்தோடு இந்த புதினத்தை எழுதியிருக்கின்றார். இந்த சமூகத்தில் காணப்படுகின்ற சாதி சமயம் இவற்றிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழுதியிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது பாரதிதாசன் மிக அழகாக சொல்லுவார், இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கிறது என்பானும் இருக்கிறானே என்று பாரதிதாசன் அழகாக சொல்லுவார். ஏன்னா சாதி இருக்கிறது என்பானும் இருக்கிறானே இந்த உலகில் என்று பாரதிதாசன் தன்னுடைய சாதியை பற்றி ரொம்ப அழகான கருத்துக்களை அவருடைய கவிதையில் சொல்லுகின்றார். அப்படி இந்த கலைஞர் முழுக்க முழுக்க இந்த புதினத்தில் அவர் வலியுறுத்துகின்ற கருத்தையே மையமாக வைத்து இந்த புதினமானது புனையப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். அதாவது இந்த புதினம் நந்தகுமார் என்ற ஒரு கதாபாத்திரம், மகேஸ்வர் என்ற ஒரு கதாபாத்திரம், ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் இவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் நந்தகுமார் சென்னையில் தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்துவிட்டு தன்னுடைய கிராமத்தை நோக்கி புறப்பட்டு செல்கின்றான். இவனுடைய பயணமானது தொடர்வண்டியில் நிகழ்கிறது. தொடர்வண்டி பயணத்தை முடித்துவிட்டு தன்னுடைய கிராமத்து பக்கத்தில் இருக்கின்ற கிராமத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏறத்தாழ ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும். ஆகவே தொடர்வண்டியில் இறங்கி எப்படி செல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு வயதான ஒருவர் மாட்டு வண்டியிலே வருகின்றார். தம்பி, நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்க சொல்ல, அப்படியானால் என்னுடைய வண்டியில் வாருங்கள், நான் அழைத்து செல்கிறேன் என்று சொல்ல, இளைஞனும் ரொம்ப ஆர்வத்தோடு அந்த வண்டியிலே ஏறி நந்தகுமார் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். பிறகு அந்த மாட்டு வண்டி ஓட்டுபவர் கேட்கின்றார், எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்க தன்னுடைய கிராமத்து பெயரை சொல்ல, அப்படியானால் அங்கே யார், எனக்கு எல்லோரும் தெரியும், இனி யாருடைய மகன் என்று சொல்ல, நான் மாரியின் மகன். அப்படியானால் இந்த பண்ணையார் வீட்டிலே பணிபுரிகின்ற மாரி பையனா என்று கேட்க, உடனே கோபம் கொண்ட அந்த வயதான மாட்டு வண்டி ஓட்டுநர் அவனை மாட்டு வண்டியில் இருந்து இறங்கு, இந்த வண்டி தீட்டாகி விட்டது, நானும் தீட்டாக்கி விட்டேன் என்று சொல்லி கோபத்தோடு அந்த வண்டியை விட்டு இறங்க சொல்லுகின்றான். ஆனால் நந்தகுமார் பட்டப்படிப்பு படித்தவன் அல்லவா, வண்டியை விட்டு இறங்க மறுக்கின்றான். வண்டியை விட்டு இறங்க மறுத்ததால் அந்த 2 மாடுகளையும் அவிழ்த்து விட்டுவிட்டு மாட்டு வண்டியை தூக்கி அப்படியே தலைகீழே கவிழ்கின்றான். அந்த நந்தகுமார் மாட்டு வண்டியிலிருந்து கீழே விழுந்து விடுகின்றான். அதற்கு பிறந்து நடந்த நிகழ்வுதான் மிக கொடூரமாக இருக்கிறது. அங்கே பக்கத்தில் ஒரு குட்டை இருக்கிறது. அந்த குட்டையிலே எருமாடு இறங்கி கலக்கி கொண்டிருக்கிறது. அந்த எருமாடு குளிக்கின்ற தண்ணியில் தன்னுடைய தீட்டை போக்குவதற்காக அந்த குளத்தில் அந்த குட்டையில் குளிக்கின்றான். அந்த தண்ணியை கொண்டு வந்து மாட்டு வண்டியை கழுவிடுகின்றான், தீட்டை போக்குவது வேண்டுவதற்காக. இது யோசித்து பாருங்கள், எருமாடு அந்த குட்டையில் குளிக்கிறது,
ஒரு எருமாட்டை காட்டிலும் இந்த மனிதன் தாழ்த்தப்பட்டவனாக இந்த உலகத்தில் இருக்கிற. உண்மையிலே இதையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற போது இன்னும் ஜாதி கொடுமைகள் எத்தனை பெரியார் வந்தாலும் கூட இந்த சமூகத்தை திருத்த முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதாவது இந்த நந்தகுமாரனுடைய தாய் இறந்து விடுகின்றார். அந்த இறந்து போன பிறகு அவளை அந்த சுடுகாட்டில் அடக்கம் செய்வதற்காக படுகின்ற பாடு இருக்கிறது அல்லவா, அந்த கதையை படிக்கின்ற போது நம் கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன. அந்த அளவிற்கு நந்தகுமார் எல்லா இடத்திலும் இறங்கி பேசுகின்றான். தன் தன்மானத்தை விட்டு கேட்கின்றான். இந்த ஒரு முறை வேறு வழி இல்லை, இங்கே தண்ணீர் இருக்கிறது, என் தாயை கொண்டு போட முடியும் என்று தன் தன்மானத்தை விட்டு கேட்கின்றான். அங்கே மகேஷ் வருகின்றான். மகேஷ் பேசிய ஒரே அவன் சொன்ன சொல்லை கேட்டு அந்த மக்கள் எல்லாம் உயர் ஜாதி என்று சொல்லப்படுகின்ற மக்கள் எல்லாம் அந்த சாபம், அந்த அஞ்சலை, அதாவது நந்தகுமாரனுடைய தாய் அந்த வழியாக செல்வதற்கு அவர்கள் அனுமதிக்கிறார்கள். இங்கு கூட ஒரு பண்ணையார் என்பதை காட்டிலும் பணபதம் ரொம்ப முக்கியம். எல்லோரும் வேறு யாராவது சொல்லியிருந்தாலும் கூட அங்கே நிகழ்ந்து ஏன்னா தாயை அங்கே அவங்க அந்த வழியாக சுடுகாட்டில் சென்று கொண்டிருக்கிறார். இது கலைஞர் அப்ப எழுதியிருக்கிறார். இன்னைக்கும் கூட ஏறத்தாழ ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு கடலூர் மாவட்டத்தில் பலத்த மழை. அங்கு அந்த மழையில் எப்படியோ ஒரு பெண் இறந்து விடுகின்றால், அந்த பெண் இறந்த பிறகு அந்த ஊர் குடித்தனவர்கள், அதை குடியானவர்கள் இருக்கின்ற வழியாக அந்த பிணமானது கொண்டு செல்ல இருக்கிறது. ஆனால் அந்த உயர்ந்த வர்க்கத்தை சார்ந்த என்று சொல்லப்படுகின்ற குடியானவர்கள் அவர்களை அந்த பிணத்தை அந்த வழியாக கொண்டு செல்வதற்கு அனுமதிக்கவே இல்லை. ஏறத்தாழ மார்பு அளவு தண்ணியில் நடந்து சென்று அந்த பிணத்தை அடக்கினார்கள் என்று நான் செய்தித்தாளில் படித்திருக்கின்றேன். இது மட்டுமா, சுனாமி ஏற்படுகிறது. அந்த சுனாமியில் உண்மையிலே எல்லோரும் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லோரும் இந்த குடி அமைத்து தரப்படுகிறது. அங்கு கூட நம் மக்கள் என்ன செய்தார்கள் அல்லவா தெரியுமா, அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களோடு எங்களால் இருக்க முடியாது என்று அவர்கள் அந்த இடத்தில் எங்களால் அமர முடியாது, எங்களுக்கென்று தனி குடில்கள் வேண்டும் என்று சொல்லி போராடி மனிதன் சாகும் போது கூட சாதியை பார்த்துதான் இறக்கின்றானே தவிர தாம் உடம்பில் ஓடுவது ஒரே ரத்தம் என்பதை இந்த மனிதர்கள் ஏனோ உணர மறுக்கிறார்கள். உண்மையில் இதெல்லாம் படிக்கின்ற போது நமக்கு இந்த உலகத்தில் வந்ததை விட வராமல் இருக்கலாமோ என்று கூட எண்ண தோன்றுகிறது. அவையார் கூட ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றங்கால் தொல்லுலகில் இட்டா பெரியோர் இடாதோர் இழுகுலத்தோர் என்றுதான் அவையார் சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் ஜாதி என்று சொன்னால் அது 2 ஜாதி தான், கொடுப்பவர்கள் பெறுபவர்கள். இப்ப கொடுப்பவர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் அதனை பெறுவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றும் சொல்லுகிறார் என்று இழுகுலத்தோர் அப்படின்னு என்று அவையார் அவர்கள் சொல்லுகின்றார். ஆகவே இந்த நூல் முழுக்க அந்த ஜாதி, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகளை அவர்கள் எப்படி ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த நூல் நமக்கு மிக சிறப்பாக எடுத்துரைக்கிறது. இன்னொரு காட்சி எனக்கு ரொம்ப ஒரு நெஞ்சுக்கு நெருக்கமாக இருந்தது. காட்சி என்னவென்று சொன்னால், பொன்னன் மாரியுடைய, அதாவது அந்த பரமேஸ்வரனுடைய வயலில் வேலை பார்ப்பவன் மாரி, அவங்களுடைய மாரி பையனுடைய முதல் மகன் பொன்னன், மாரியுடைய முதல் மகன் பொன்னன். இந்த பொன்னன் ஒரு ஆசை, நமக்கு எப்படியாவது நாம் இந்த ஊரில் இருப்பதை விட வேறு ஊருக்கு சென்று விடலாம், அங்கு சென்று நாம் வீடு வாங்கி கொண்டு இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். நினைத்து பொன்னன் செல்லுகின்றான். தன் கையில் இருக்கின்ற அந்த வைர நகை, அது கதை படித்திருப்பீர்கள், நிச்சயமாக உங்களுக்கு அதை பற்றி அதனுடைய பின்புலம் எப்படி வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த 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 வைரத்தை விற்பதற்காக செல்லுகின்றான். அங்கு அந்த கடைக்காரர் கூட இவரை பார்க்கின்ற மாத்திரத்தில் நிச்சயமாக இது இவருடையதாக இருக்காது என்று சந்தேகப்பட்டுவிட்டு காவலரை அழைத்து காவலரிடத்தில் ஒப்படைக்கின்றார். அந்த காவலர்
அந்த பொன்னனை அழைத்து சென்று நேரடியாக அந்த பண்ணையார் வீட்டுக்கு சென்று விடுகின்றான். பண்ணையார் அதை அழகாக சொல்லுங்கன்னா தெரியாத எடுத்து விட்டார், அவனை மன்னித்து விடுங்கள் என்று சொல்ல உடனே மாரிக்கு கோபம் வருகிறது. கோபம் வந்த மாத்திரத்தில் அடிக்கின்றான். என்னுடைய மகன், நீ எப்படி இதை செய்வாய்? நிச்சயமாக செய்திருக்க மாட்டேன், நம்பினேன், ஆனால் இப்படி செய்து விட்டாய் என்று அடிக்க அவன் ஒரு வார்த்தை கூட, ஏன்னா நான் திருடவில்லை, அவன் பொய் சொல்லவில்லை. அந்த இடத்தில் கிடைத்தது, அந்த பெண் ஏற்கனவே இந்த காமாட்சியானவள் சொல்லியிருப்பாள், இதை இப்படி நான் பொருள் தருகிறேன், இந்த பொருளை வைத்துக்கொண்டு எப்படியாவது இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று அவள் சொல்லுவாள். அதெல்லாம் உனக்கு நன்றாக தெரிகிறது, ஆனாலும் சொல்ல முடியவில்லை. யாரிடத்தில், எந்த இடத்திலும் அவனால் சொல்ல முடியவில்லை. அடி, எல்லோரும் இழிவாக பேசுகிறார்கள். அவர் எதிரிகள் கூட, அந்த வீராயுடைய கணவன் முனியப்பன், அவன் பேசுகின்ற வார்த்தை, அவன் இழிவாக சொல்லுகின்ற பேச்சு, அவற்றையெல்லாம் அவன் பொருட்படுத்தி கொண்டு இருக்கின்றான். அந்த மாத்திரத்தை அந்த காமாட்சி வந்து அங்கு சொல்லுகின்ற காட்சி உண்மையில் நம்முடைய மன நெகிழ்வாக இருக்கிறது. அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏனால் அவருக்கும் இந்த பொன்னனுக்கும் பிறந்தவள் தான் அந்த குழந்தை என்பதை அதுவரை மிக அழகாக யாருடைய குழந்தை என்பதே தெரியாத அளவிற்கு நம்மளால் யூகிக்க முடியும், ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு மிக சிறப்பான முறையில், நுட்பமான முறையில் அந்த கதை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது 1987 படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது, திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தில் மகேஸ்வரனுடைய கேரக்டர் ரொம்ப, இதை சொல்லணும், நான் நந்தகுமார் எப்படி ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமோ அதே போல பண்ணையாருடைய மகன் மகேஸ்வரன். ஏன்னா நந்தகுமார் இந்த அளவிற்கு கல்வியில் சிறந்து விளங்குவதற்கும் சரி, நிறைய செய்திகளை அறிந்து கொள்வதற்கும் சரி உதாரணமாக இருந்தவன், ஒரு ஒரு உறுதுணையாக இருந்தவன் மகேஸ்வரன். அந்த வகையில் மகேஷனுடைய கேரக்டர் உதயநிதி மு.க. ஸ்டாலின் அவர்கள், இப்போது முதலமைச்சராக இருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள், அந்த படத்தில் உங்களை மகேஷனுடைய கேரக்டரை நடித்திருக்கிறார். கார்த்திக், நவரச நாயகன் கார்த்திக் என்று சொல்வார்கள் அல்லவா, அவர் இந்த நந்தகுமார் கேரக்டர் நடித்திருக்கிறார்கள். இந்த புதினத்தை காட்டிலும் அந்த திரைப்படம் மிக நகைச்சுவையாக எடுக்கப்பட்டிருக்கிறது. நகைச்சுவை என்றாலும் கூட ஒரு கருத்து, சமூக கருத்துக்களை மையமாக கொண்டு ஒவ்வொரு கருத்துக்களும், ஒவ்வொரு காட்சிகளும் மிக சிறப்பான முறையில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இன்னும் ஜாதி தீர்க்கப்படவில்லை, தீர்க்கப்பட வேண்டும். இந்த மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு நீங்க வேண்டும் என்ற அவருடைய கனவாக இருந்தாலும் சரி, பெரியாருடைய கனவாக இருந்தாலும் சரி, இன்னும் இந்த உலகத்தில், இந்த நாட்டில், இந்த சமூகத்தில் சாதி இருந்து கொண்டிருக்கிறது என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஒவ்வொரு இடத்திலும் தன் பணிபுரிகிற இடமாலும் சரி, படிக்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, அவர் நம்மாலு, இவர் எங்காலு அப்படி என்று சொல்லுகின்ற படித்தவரை மெத்த படித்தவர்கள் கூட வெளிப்படையாக வேண்டுமானால் நாங்கள் சாதி பார்ப்பதில்லை என்று சொல்லலாம். ஆனால் அவர்களுடைய மனசாட்சியை தொட்டு கேட்கின்ற போது அவர்களுக்குள் தெரியும், தானும் சாதி பார்க்கிறேனே என்ற எண்ணம் அவர்களுக்குள், அவருடைய மனசாட்சி அவர்களை உடுக்கும். இதில் எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை. ஏன்னா மெத்த படித்தவர்கள் பேசலாம், ஏன்னா எனக்குள்ள இல்லை எப்படி என்னெல்லாம் பேசலாம். ஆனால் பெரும்பாலும் மக்கள் கிட்டத்தட்ட 80% மேலே, அதோ மிக குறைவாகத்தான் சாதி இல்லை, எனக்கெல்லாம் அப்படி கிடையாது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அதில், ஏன்னால் நான் பள்ளியில் பணிபுரியும் காரணமாக என்னுடைய பள்ளியில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 பள்ளியில் நான் பணிபுரிந்திருக்கின்றேன். 3 பள்ளிக்கூடங்களிலும் ஆசிரியர்கள் இவர் எங்காலு, தலைமை ஆசிரியர் உங்காலு அப்படி என்று எல்லாரிடத்திலும் பேசுகின்ற வழக்கம் இருந்து இருக்கிறது. எத்தனை பெரியாரும் வந்தாலும் சரி, பகுத்தறிவாளராக வந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த சமூகத்தை மாற்ற முடியாது. மாறினால் மிக நலமாக இருக்கும் என்று சொல்லி இந்த நல்லதொரு புத்தகத்தை படித்து கருத்துக்களை பகிர்வதற்கு இந்த பகிர்வு குழுமம் வாய்ப்பு வழங்கியது. நன்றி, வணக்கம். வாய்ப்பு வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கிய ராமன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஒரே ரத்தம் பிரதியை குறித்து நீண்ட நேரமாக நம்ம நம்மளுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செஞ்சிருக்கிறோம். வெவ்வேறான கோணங்கள், ஒவ்வொரு உரையாளர்களும் ஒரு விதமான ஒரு வித்தியாசமான பார்வையை முன் வச்சிருக்கிறாங்க.
இணையத்தின் வழியாக இந்த நூல் குறித்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வாசகர்களுக்கு இப்போ ஒரு தெளிவான ஒரு சித்திரம் வந்து மனதில் தோன்றியிருக்கும். அதாவது சமகாலத்தில் நிறைய அமைப்புகள் வந்து வாசிப்பை வந்து ஊக்குவிச்சுட்டு வராங்க. அந்த அடிப்படையில் பகிர்வு வாசகர் வட்டம் வந்து கொஞ்சம் இன்னும் நம்ம சிறப்பாக செயல்படணுன்றதுனால வாரத்துக்கு ஒரு முறை ஒரு புத்தகத்தை கண்டிப்பாக படிக்க வைக்கணும் தன்னுடைய குழு உறுப்பினர்களை அப்படின்ட்டு வாரந்தோறும் ஒரு புத்தகத்தை பரிந்துரை செய்து அதை அந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லோரும் படிச்சுட்டு பிறகு அதை இணையத்தின் வழியாக கலந்துரையாடல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் பகிர்வு வாசகர் வட்டம் உருவாக்கி தருது. அதன் மூலமாக நிறைய புத்தகங்களை படிக்க முடியுது, படித்ததை வந்து பகிர முடியுது, தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அதனால பகிர்வு வாசகர் வட்டத்துக்கு நான் மீண்டும் ஒரு முறை தனிப்பட்ட முறையில நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஒரே ரத்தம் புதினத்தை குறித்து நான் சில கருத்துக்களை இங்க பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இறுதியா ஏற்கனவே பேசினவர்கள் எல்லா கருத்தும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என்னன்னா 2-3 கேள்விகள் தான். ஒண்ணு வந்து அந்த நந்தகுமார் வந்து சென்னையிலிருந்து அவருடைய ஊருக்கு மாயூரத்துக்கு அவர் பயணம் செஞ்சுட்டு வர வழியில சிதம்பரத்துல வந்து புகை வண்டி நிற்கும். அதாவது இன்னைக்கு நம்ம தொடர் வண்டின்னு சொல்றோம், ஆனா ஒரு 40-50 வருடத்துக்கு முன்னாடி அதை புகை வண்டின்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னா அன்னைக்கு வந்து நிலக்கரியில தான் வந்து ட்ரெயின் இயங்கிச்சு. இன்னைக்கு நிலக்கரியில இருந்து இன்னைக்கு நம்ம வந்து டீசலுக்கு மாறி இருக்கும். அப்ப என்னன்னா நிலக்கரி பயன்படுத்தும் போது அதிகமா புகை வரும், அதனால அதை புகை வண்டின்னாங்க. அப்ப ஒரு சின்ன சின்ன செய்தி கூட ஒரு கால மாற்றத்தினுடைய ஒரு வரலாறா நிக்குது, அதை நம்ம கவனிச்சுக்கணும். இப்ப என்னன்னா சென்னையில இருந்து மாயூரத்துக்கு பயணம் செய்யக்கூடிய நந்தகுமார் சிதம்பரம் ரயில் நிலையத்துல வண்டி நிற்கும் போது அவர் படித்த ஒரு புராண கதை அவருக்கு நினைவுக்கு வருது. என்னன்னா நந்தனார் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூக பிரிவை சார்ந்தவர். ஆனாலுமே கூட சிவன் மீது அளவு கடந்த அன்பு, அவருக்கு ஈடுபாடு, பக்தி. இப்ப அவருக்கு என்னன்னா சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நடராசனை வந்து நேர்ல பார்த்து வணங்கணும்னு ஒரு ஆசை வந்தா உடனே போய் பார்த்துட முடியுமான்னா பார்க்க முடியாது. ஏன்னா இவர் வந்து சமூக அடிப்படையில ஒடுக்கப்பட்டவர். இவர் ஒரு தினக்கூலி, நாள்தோறும் வேலைக்கு போனாதான் இவருக்கு வயிற்றை கழுவ முடியும் அப்படின்னு ஒரு நிலை. ஒரு பண்ணையில வந்து அடிமையா வேலை செய்யறார். அப்ப பண்ணையில வேலை செய்யற இவர் என்ன பண்ணணும்னா பண்ணையினுடைய உரிமையாளரிடம் இருந்து அனுமதி பெறணும். இவர் போய் அனுமதி கேட்கிறாரு, அந்த உரிமையாளர் வந்து அனுமதி தரல. ஏன் தரல? இவர் போய் சிவனை பார்க்கறதுல அவருக்கு என்ன பிரச்சனைனா 2 பிரச்சனை அவருக்கு. ஒண்ணு, நந்தனார் வந்து கடினமா உழைக்கக்கூடிய ஒரு உடல் உழைப்பாளி. இப்ப இவர் வந்து சிவனை போய் பார்க்கணும், சிதம்பரத்துக்கு போனோம்னா ஒரு 2-3 நாள் அதுக்கு செலவாகும். அந்த 2-3 நாளுடைய உழைப்பு வந்து இவர் கிடைக்காம போகுது பண்ணையாருக்கு. அப்ப இவன் இங்க இருந்தா மாடு மாதிரி வேலை செய்வான் டெய்லியும். இவன் அனுப்பிட்டு ஒரு 3 நாள் எப்படி சும்மா இருக்கிறது? அப்ப வந்து அவர் வந்து அனுப்ப விரும்பல. ஏன்னா நல்லா உழைக்கக்கூடியவன் இல்லையா இவன், அதனால விடுமுறை தராம வச்சுக்கணும்னு நினைக்கிறார். இன்னொரு விஷயம், சிவனை வழிபடுவதற்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறார். என்ன தகுதின்னா, இவன் பிறப்பால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன். நாம் வணங்கக்கூடிய சிவனை இவனும் வணங்கினா நமக்கும் இவனுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு அந்த பண்ணையார் நினைக்கிறார். அதுவும் குறிப்பா அவர் வந்து பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர். அவர் என்ன நினைக்கிறார்னா, நான் வணங்கக்கூடிய சிவனை இவனும் வழிபடுறான்னா அப்ப எனக்கு இவனுக்கு வித்தியாசம் இல்லையே அப்படின்னு ஒரு மனநிலையை அவருக்கு உருவாகுது. அப்ப என்ன பண்றாரு, இவன் சிதம்பரத்துக்கு போறதுக்கு தடுக்கிறார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அனுமதி பெற்றுட்டு போயிடுறான். சிதம்பரம் கோவிலுக்கு முன்னாடி போய் நிக்கிறார் யாரு, நந்தனார். அங்க நின்றுட்டு நந்தியை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அப்பா நந்தி, நான் சிவனை பார்க்க வந்திருக்கேன், ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் வழி விடுன்றார். அத பாடல்ல கவிதையிலேயே அதை சொல்றாரு. அதை கேட்ட உடனே சிவன் என்ன சொல்றாருன்னா ஆணையிடுற. நந்தி வந்து நந்தனார் சொன்னா நகராது, சிவன் சொன்னதான் நகரம் இல்லையா. உடனே சிவன் என்ன சொல்றாரு, அவன் தான் கேட்கறானே, கொஞ்சம் வழி விடு, என்ன வெளியிருந்தான் அவன் பார்க்கட்டும் அப்படின்ட்டார். உடனே நந்தி வேகமா வழி விட்டுடுது. அப்ப வந்து நந்தனார் வந்து வெளியிருந்தபடியே சிவனுடைய உருவத்தை பார்த்து இன்புற்று மகிழ்கிறாரு. அப்ப இந்த புராண கதையை வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா, சிவபெருமான் வந்து எல்லாரையும் சமமா பார்க்கிறவர் தான். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக பிரிவை சார்ந்தவர் வந்து தன்னை பார்க்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை முன் வச்ச உடனே சிவன், கருணை உருவான சிவன் மனம் இறங்கி நந்தியை வழிவிட சொல்லி தன்னுடைய காட்சியை வந்து நந்தனாருக்கு காட்டினாரு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டிருக்கக்கூடிய சமூகம் இந்த சமூகம். எப்படி ஒரு தாழ்த்தப்பட்டவன் இறைவனிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறான், நான் உன்னை பார்க்கணும்னு. சிவன் என்ன பண்ற, அவனுடைய வேண்டுகோளை ஏற்று தன்னை காட்டுறாரு. வெளியே இருக்கிற நந்தனாருக்கு தன்னுடைய முழு உருவத்தையும் காட்டுறாரு. இடையில இருந்த நந்தியை விலக சொல்லி காட்டுறாரு. இதை எதுக்கு சொல்றாங்கன்னா, சிவன் எல்லார் மீதும் அன்பு கொண்டவர், எல்லாரையும் அரவணைக்கக்கூடியவர்.
அப்படின்னு சொல்லுவார். தலித்து மக்கள் மீதும் அவர் அன்பு காட்டினார் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இது. இந்த இடத்துலதான் கலைஞர் ஒரு கேள்வி எழுப்புறார். என்னன்னா, சிவனை, அதாவது சிவபெருமான் நந்தனாரை வெளியே நிக்க வச்சு தன்னுடைய உருவத்தை காட்டியிருக்கணுமா, அதாவது நந்தியை விலக சொல்லி தன்னுடைய உருவத்தை காட்டியிருக்கணுமா, அல்லது நீ உள்ள வா, ஏன் வெளியே நின்று நான் வணங்குற, உள்ள வந்து என் பக்கத்துல நின்று நான் பாரு அப்படின்னு சொல்லி இருக்கணுமான்றதான் கலைஞர் எழுப்பக்கூடிய கேள்வி. அப்ப எல்லா உயிர்களையும் படைத்த சிவன் கூட உயிர்களிடையே வேறுபாட்டை பார்க்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்வி யாருக்கிட்ட கேட்கிறாருன்னா, நந்தனாரை பார்த்து பின்பற்றி வாழ்க்கையை வாழக்கூடிய தலித் மக்களை பார்த்து கேட்கிறார். நந்தனாரை நீங்க முன்மாதிரியா எடுக்காதீங்க, நீங்க என்ன பண்ணணும், நீங்க வணங்கக்கூடிய இறைவனை அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு அருகிலிருந்து இறைவனை பாருங்க, உங்களுக்கு இதுதான் இடம்னு யாரா உங்களை வெளியே நிக்க வச்சா என்ன ஏன் இங்க நிக்க வைக்கிறீங்க, இறைவன் அப்படி நிக்க சொன்னாரான்னு கேள்வி கேளுங்க. அப்படி ஒரு இறைவன் என்னை வெளியே நிக்க வச்சு என்னை வணங்க சொல்றாருன்னா அந்த இறைவன் வேணான்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு முதல் இடம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வண்டி பயணத்துல நந்தகுமாரை அந்த வண்டி ஓட்டக்கூடிய வயதானவர் கீழே தள்ளி விடுறாரு. இதெல்லாம் மேல சொல்லப்பட்ட செய்தி. நான் இறுதியான ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன். என்னன்னா, வண்டியை தள்ளி விட்ட பேருக்கு அடிபட்டுடுது. நந்தகுமாருக்கு கையெல்லாம் கை காலெல்லாம் காயம் ஏற்பட்டுடுச்சு, மண்ணாயிடுச்சு. அப்ப என்னன்னா, அவர் வந்து தன்னை வந்து சரி செய்யறதுக்கு வந்து குளிக்கலான்னு ஒரு குளத்துக்கு வராரு. அந்த குளத்துல இந்த வண்டிக்காரர் ஏற்கனவே போய் குளிச்சிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலே கீழே விழுந்து மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கிறது நந்தகுமாருக்கு தான். அவன் தான் குளிக்கணும், அவனுடைய ஆடைகள் தான் கரையாயிருக்கு. ஆனா எந்த விதத்திலையும் தன்னுடைய உடல்ல மண் ஏற்படல, காயம் ஏற்படல, நல்லா இருக்கிறாரு. அவரு போய் குளிச்சிட்டு இருக்காரு. என்ன காரணம் சொல்லி குளிக்கிறாரு அப்படின்னா, ஒரு தாழ்த்தப்பட்டவன் என் வண்டியில ஏறிட்டான், என் அருகில உக்காந்துட்டான், அதனால நான் தீட்டுப்பட்டுட்டேன், அதனால நான் குளிக்கிறேன்னு போய் குளிக்கிறாரு. இப்ப மண்ணு உடல் முழுவதும் மண்ணானவன், மண்ணாகி இருக்கிறவன் அவன் குளிக்கணும்னே அவன் வரான் அந்த குளத்துக்கிட்ட. அவர் குளத்துக்குள்ள இருந்தபடியே என்ன சொல்றாருன்னா, நீ உள்ள இறங்காத, இது வந்து ஒரு புனித குளம், எங்களுடைய ஐதீகமா இதை நாங்க நம்புறோம், இந்த குளம் புனிதமானது, இந்த தண்ணி புனிதமானது, இதுல நீ இறங்கினா இந்த குளம் பாழாயிடும், நீர் தீட்டுப்பட்டுரும், நீ இறங்காதன்ற. உடனே நந்தகுமார் பாக்குறான், என்னன்னா இந்த வண்டிக்காரருக்கு பின்னாடி ஒரு எரும மாடு உள்ள குளிச்சுன்னு இருக்கு. அப்ப அவன் என்ன யோசிக்கிறான், ஒரு மனிதன் நான் உள்ள இறங்குறதுக்கு அனுமதி இல்லை, சாதின்றது வந்து வேலி போடுது, நீ இறங்கினா அந்த குளம் தீட்டாயிடும்னு சாதி வந்து என்ன பண்ணுது, எனக்கு வேலி போடுது, கேட் போடுது, என்ன இறங்காதன்னு. என்னை விடவும் மதிப்பில் குறைவானது ஒரு எரும மாடு இல்லையா, ஆனா அது வந்து எந்த தடையும் இல்லாம அந்த குளத்துக்குள்ள நீந்துது. அப்ப இந்த சமூகத்துல ஒரு எரும மாட்டுக்கு இருக்கிற ஒரு சுதந்திரமும் ஒரு உரிமையும் கூட ஆறறிவு கொண்ட ஒரு மனிதனான எனக்கு இங்க இல்லாம போகுதே அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்ப இந்த கருத்தை வந்து ஒரு வாசகனுக்கு கலைஞர் புரிய வைக்கிறார். அடுத்து வந்து நான் இன்னொரு இடத்த சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். அதாவது பரமேஸ்வர ஐயருடைய மகள் காமாட்சி வந்து கிணத்துல விழுந்து தற்கொலை முயற்சி மேற்கொள்வாங்க, கிணத்துல விழுந்துருவாங்க. அதுக்கு காரணம் புதினத்துக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு, வாசகர்கள் அதை படிக்கணும். அப்ப வந்து விழுந்துருவாங்க, இப்ப காப்பாற்றணும், எல்லாரும் ஓடி வந்துருவாங்க சத்தத்தை கேட்டு. பண்ணையார் வருவாரு, அவங்க ஒய்ஃபு பார்வதி வருவாங்க, அப்புறம் அப்புறம் அந்த காமாட்சியோடைய அண்ணன் மகேஷ் வருவாரு, அப்புறம் அங்க அந்த வீட்டுக்கு காவல் செய்யக்கூடிய காவலாளியார், பண்ணையார் வீடு இல்லையா, வீட்டுக்கு காவல் செய்யறதுனே காவலாளிகள் இருக்காங்க. அந்த காவலாளிகள் யாருன்னா தலித் மக்கள் தான், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, காமாட்சி கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்க, காப்பாற்றணும். யாரு குதிக்கிறது, மகேஷ் குதிச்சுட்டாரு தன்னுடைய தங்கச்சியை காப்பாத்த. இப்போ ஒருத்தர் குதிச்சோடனே எல்லாரும் அமைதியா இருக்க முடியுமா? இந்த காவலாளிகள் என்ன பண்றாங்க, நம்மளும் குதிச்சு காப்பாத்தலான்னு ஒருத்தர் குதிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. உடனே பரமேஸ்வர ஐயர், அதாவது பண்ணையார் என்ன பண்றாங்க, தடுக்கிறாரு, நீ குதிக்காத, இது வந்து கிணறு, இதுல தண்ணி இருக்கு, நீ இந்த தண்ணியில இறங்கிட்டுனா அந்த தண்ணி தீட்டாயிடும். எப்ப சொல்றாரு பாருங்க, தன்னுடைய மகள் கிணத்துல விழுந்துட்டாங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, ஒருவேளை நம்ம நேரத்தை கடத்தணும்னா உயிரே போயிடும். அந்த இடத்துல அந்த நேரத்துல பண்ணையார் தன் மகளை காப்பாற்றணும்னு நினைச்ச ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதனை பார்த்து, ஒடுக்கப்பட்ட சமூக பிரிவை சார்ந்த ஒரு மனிதனை பார்த்து சொல்றாரு, நீ இறங்காத, என்னுடைய தண்ணி தீட்டாயிடும், அது பாவம், மகா பாவம், அதை என்னால சரி செய்ய முடியாது, அதனால நீ உள்ள இறங்காதன்னு தடுக்கிறாரு. அப்ப தன் மகளுடைய உயிரை காட்டிலும் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வைதிகம், அந்த மதம் அவருக்கு பெருசா தெரியும். அப்ப எந்த அளவுக்கு மனிதர்கள் மதத்துக்குள்ள ஊறி இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு எளிய காட்சியின் மூலமா அவர் சித்தரிக்கிறார். அவர் சொல்றது ஒண்ணுதான், சமூகம் மாறிட்டு இருக்கு, சரி எனக்கு புரியுது, அந்த மாற்றத்தை என்னால் ஏத்துக்க முடியாது. யார், பண்ணையார் சொல்ற, ஏன்னா நான் ஒரு வைதிக மரபை சார்ந்தவன், எனக்கு சாஸ்திரம் சடங்கு இதுதான் முக்கியம், அதன்படிதான் நான் வாழ்க்கையை நடத்துவேன், அதனால எந்த இழப்பு இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாரா இருக்கிறேன். தன் மகனை
மகேஸ்வரனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாரு. எதுக்கு? தாழ்த்தப்பட்ட ஒரு அதாவது பொன்னனுடைய அம்மா இறந்து போயிருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட ஒரு மனுஷியோடைய சடலத்தை அவர் சுமந்திருப்பார். நீ எப்படி தாழ்த்தப்பட்ட ஒரு மனுஷனுடைய சடலத்தை நீ வந்து சுமந்துட்டு சுடுகாட்டுக்கு போகலாம்? அந்த உடலை நீ எப்படி தொடலாம்? நீ எப்படி தாழ்த்தப்பட்ட ஒருத்தனுக்கு வந்து உதவி பண்ணலாம்? நந்தகுமாருக்கு எப்படி உதவி பண்ணலாம்? அப்படின்னு உதவி பண்ணதுக்காக வீட்டை விட விரட்டிடுவார். நீ எனக்கு மகனே இல்லை போ அப்படின்லாம். அப்ப இந்த சாதின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ஒரு மனிதனை எந்த அளவுக்கு வந்து ஆட்டி படைக்குது, எந்த அளவுக்குன்னா தன் பெண்ணுடைய உயிரை காட்டிலும் சமயம் சொல்லக்கூடிய கருத்து தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதனை இந்த புதினத்துல நமக்கு காட்டியிருக்காரு. அந்த மனிதனை பார்க்கும் போதெல்லாம் நம்மளையே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். இந்த மனிதனா நான் அப்படின்னு நம்மளே சுய பரிசோதனை செஞ்சுக்கலாம். இதுல வரக்கூடிய எந்த கதாபாத்திரம் நான் வந்து பரமேஸ்வர ஐயரா, நான் மகேஸ்வரனா, நான் நந்தகுமாரா, நான் காமாட்சியா அப்படின்னு ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடய நம்ம வச்சு பொருத்தி பார்த்துக்கணும். அப்படி பொருத்தி பார்க்கும்போது எது சரி, எந்த வாழ்க்கையை நம்ம வாழணும், எதை நம்ம தேர்ந்தெடுக்கணும், இந்த சமூகத்துக்கு எது தேவை அப்படின்றத நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இது போன்ற பயனுடைய படைப்புகளை நம்ம வாசிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேம்படும் அப்படின்றத சொல்லி பகிர்வு வாசகர் வட்டத்துக்கு மீண்டும் எனது நன்றினை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.